மாதிரி தான் இந்தோனேசியாவும் இருந்தது. இதுவங்களை எல்லாம் இறங்கி ஃபுல்லா எல்லாம் வெடி வச்சு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லா மடிவா நான் சொன்னேன் இந்தோனேசியாவா தான் இருக்கணும் நினைக்கிறேன். நான் 100% இந்தோனேசியா தான். அவங்களாம் செய்து வேணும். அவன் ஒரு சின்ன ஒரு வயது குறைஞ்ச ஒரு ஆள் தான் வந்தவன். அந்த கிராமத்தில இருந்து அவன் அந்த ஒரு நகரத்துக்கு வந்து இந்த நகரத்துல இருந்து ஜனாதிபதியா வந்தவன். அவங்க பயங்கர இது. அவங்க இப்ப 3 நாடு டேஞ்சரான நாடு. இந்தோனேசியா உண்டு, மலேசியா உண்டு, சிங்கப்பூர் உண்டு. 3 வந்து பொது வசத்துக்கு டேஞ்சரான நாடு. ஒட்டு கிராமண்டாலும் துளைச்சிடுவான் சிங்கப்பூரும் மலேசியாவும். தூக்கு தான். இது இந்த அரசியலுக்காண்டி யூஸ் பண்றதுக்காண்டி கொண்டு வந்து எல்லா படிகளையும் எல்லா இதையும் அழிச்சொண்டு போறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவனா வெடிக்காம வச்சிருக்காங்க. சொல்லுங்கண்ணா. ஏன்னா அப்ப ஃபர்ஸ்ட் ராமநாத அர்ஜுனாவை வெடிக்காம வச்சிருக்காங்க. இந்த சாப்டருக்கு நான் வரையில்லைன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த சாப்டரை கடந்து போய் நான் கனாலம். இவனா வெடி வைக்கணும். இந்த சாப்டரை கடந்து போய் நான் கனாலம். இவன் என்ன பற்றிலாம் தவறா காய்ச்சிருக்கான். அவனுக்கு இருக்கு. நிஷா காய்ச்சிருக்கானா? இல்ல கேக்குறேன். இல்ல அந்த போன வாரம் தவறா காய்ச்சிருக்கான். வெள்ளவத்தில் ஏதோ விபச்சார தொழில் வச்சுக்கிறான். தவறா காய்ச்சிருக்கான். அவனை நேரடியா பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறேன். பாப்போம் இருக்கு. நாட்டுக்கு வந்தெல்லாம் நீங்களே பார்க்கறது அவன் கண்ட இழப்ப சந்திச்சு கொண்டே போய் கொண்டிருக்கான். இப்ப அதுவும் வெளிநாட்டுக்கு போய்தான் இழப்ப கூடுதலா சந்திச்சு கொண்டு போய் கொண்டிருக்கான். அதனால இனி அவனை பற்றி கலைக்கிறது வேஸ்ட்னா நான் நினைக்கிறேன். அது ஏன்னா அவனால நீங்க மேற்கொண்டு அடுத்த அரசியல் பிரவேசம் செய்ய முடியுமான்றது சந்தேகத்துக்குரியது. எப்படி அவன் தளத்தை பப்ளிக்கா கதைக்கலாம். அது பைத்தியம் கதைக்கும் தான். பைத்தியம் கதைக்கும்னா அதை எல்லாரையும், அதாவது ஒவ்வொருத்தரையும் மாறி மாறி அடிக்கிறத எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரையும் தானே மாறி மாறி தாக்கிட்டு இருக்காங்க. பர்சனல் விஷயத்த, கேரக்டர் ஒவ்வொன்றையும் தாக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவனை போட்டு தள்ளுறாங்க இல்லைன்னு எனக்கு ஒரு இது ஆச்சரியமா இருக்கு. கவர்மெண்ட் எப்படி போட்டு சும்மா இருக்கிறாங்க, அவங்க இவனை பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த நாயை விட செஞ்சவன் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தவன் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இந்த நாயை விட செஞ்சவங்களுக்கே இந்த கவர்மெண்ட் வந்து இப்ப படிப்படியா ஸ்டெப்பா எடுத்துட்டு போய்க்கொண்டிருக்காங்க. அப்ப இந்த நாய் மட்டும் நினைச்சிருக்காங்கன்னா சீக்கிரமா செய்வாங்க. அது மட்டும் அது எனக்கு நல்லா தெரியும். கட்டாயம் பற்றி செய்வாங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் போக மாட்டேன். சீக்கிரமா வரணும். இந்த முறை வெளிநாட்டுக்கு போய் தன் சுயரூபம் ஃபுல்லா காட்டிட்டாரு. கண்டிப்பா 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 கண்டிப்பா. யார் அந்த யூடியூபரை பற்றி தானே வைக்கிறீங்க? ஓ, அவரே தான். அட்வர்டைஸ்மென்ட் யூடியூபர். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம் நிஷா. வணக்கம் சுஜிகுமார். புளியாண்டி அண்ணா வணக்கம். புளியாண்டி நான் வாங்கிட்டேன். முடிச்சோன்னு வந்துட்டேன். வெங்காயமா இதோ பட்டி வச்சுட்டு பாரு. நாளைக்கு இது வெட்டணும், பூளை வெட்டணும். கோழி என்ன வெங்காயம் பட்டி வைக்க கூடாது. அப்படி தண்ணி பிடிக்க போட்டு பின்னட்டே வைக்கிறேன். முடிச்சா போடுறது கரைக்கு இல்ல. இன்றைக்கு வெட்டக்கூடாது, உடனே வெட்டி போடணும்னு சொல்லுவேன். நான் 10 கிலோ உடனே வெட்டுறேன். நாளைக்கு 5 கிலோ தேவைப்படும். சோசு காய்ச்சி வாங்க. 10 கிலோ வட்டி வச்சுட்டு வரேன். கொஞ்சம் உரிச்சு விட நான் சேர்த்து அடிச்சுப்பேன். மிஷின் தானே மூக்கடை படுபட்டு ஓடக்கு மிஷின் தானே போட்டு அமர்த்துறான். அடிச்சிடும் போது கையால விட்டுறது பட்டமட்டாங்க. சுதாரண வேலையில புளியாண்டி அவ்வளவு மீன் வாராரு.
நான் அப்போ நான் கதைகள் ஏத்தேன் அப்ப நான் கீழே சைடு கொண்டு வந்தேன் ஏத்தலையா நீங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கல நானும் கவனிக்கல இப்ப கண்டுட்டு நானும் பண்ணல கொஞ்ச நேரம் நின்றா வேற இல்ல மேல நானும் கவனிக்க அப்ப நான் பிஸியா போகுது கூட என்ன விஷயா நீங்க ரிக்வெஸ்ட் பாக்கல சரி நான் ரிக்வெஸ்ட் கொடுக்கல என்ன கலைக்கிறது மேல இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் கேட்டு கொண்டு போகணும் என்ன நடக்குது ராணு உண்ட புகட்டுக்க உண்டு தெரியுமா தெரியட்டாம் திலீபண்ணாவ சரி இப்ப வாசிக்க வழிக்கு டிக்கெட் விளையாட்டு பெரும் விளையாட்டா முதல் கஸ்டமர் சசி அறிவிக்கிறாங்க வானம் தான் முதல் கண்டென்ட் ரெட் ஹவுஸுக்கு முடிஞ்சு ரகுங்க அங்க சொல்லி இருக்க மைதானத்துல வானம் தான் ரெட் ஹவுஸுக்கு முதல் வந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு எல்லாரும் கொடுக்க கூட சசி சொல்லி இருக்கான் வானம் தான் முதல் வந்தாண்டு ஒரு இல்ல 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 அதுவா அது வந்து நீங்க ஆயிரம் காய்ப்பாங்க அதுல நீங்க அவசரப்பட வேணாம் தமிழ் பாஸ் எல்லாத்தையும் கருத்து சொல்ல வர்றாருன்னா அவங்க சொல்றதுல உண்மையா நினைக்கிறீங்க ஓகே திரிப்பண்ணா வானவண்ணா சொன்ன கருத்தை நீங்க சொல்லுங்கண்ணா என்ன 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 சொல்றேன் கொமெண்ட் போட்டுருக்கேன் கீழே ஒரு கொமெண்ட் வானவண்ணா போட்டுருக்கேன் போட்டோ போட்டு எல்லாம் போட்டிருக்கிறேன் நம்பர் போட்டோ எல்லாம் போட்டு தானே சேர்ந்தே போட்டிருக்கிறேன் அதுல இவர் தானே முதல் கஸ்டமரா வந்தவர் வானம் இல்ல இல்ல தப்பா புரியுறீங்க அவங்க வேணும்னு செய்யறாங்க இங்க ஆதரவா எழுதி கொண்டுக்கிறாங்களா அங்க அப்படி சொல்றாங்க தப்பா என்ன இங்க டோர்னமெண்ட்காண்டி அவங்க செய்து கொண்டிருக்காங்க மாற்றவே இல்லை நீங்க எதுக்கு என்ன பேர் எழுதுறாரு ஆமா இல்ல இல்ல நிஷா எதுக்கு எந்த பேர் எழுதுறாரு எனக்கு புரியல எனக்கு இல்ல உங்களோட பேர்ல திலீப் அணுகுண்ட பொக்கட்டுக்குள் கொண்டு திரிகிறாராம் கவனம் யாரு வைத்தியர் பெம்பல கடி இருக்கிறாரு ரெண்டு தான் சொல்லியிருக்கிறார் ஓகே மற்றபடி திலீப் ஆனா அந்த தளத்துல கலைக்கிறவங்க நாங்க இந்த தளத்துல ஆனா அந்த தளத்துல கலைக்கிறத நாங்க இந்த தளத்துல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் நீங்களா இப்ப முதல் சொன்னீங்கன்னா வேணாம் அந்த கதை இந்த கதை தேவையில்லையே நாங்களுக்கு வணக்கம் வணக்கம் அழகிதம்லக்கா ஓம் அழகிதம்லக்கா சொல்லுங்க கேக்குது வாட்ஸ்அப் இருக்கா பாருங்க கூட வாட்ஸ்அப் இருக்கா பாருங்க வணக்கம் திலீபண்ணா என்ன மாதிரி ஓகே ஓகே ஓமண்ணா வானவங்க போன வீடியோ எடுத்து சசி அனுப்பி விட்டுருக்காங்க எங்களுக்கு அதான் வேக அனுப்பி இருக்காங்க வானவங்க போன வீடியோ எடுத்து சசி அனுப்பி விட்டுருக்காங்க எங்களுக்கு இவர்தான் முதல் கஸ்டமரா விடுங்க அந்த கதையை விடுங்க யாருன்னு தெரியும் எங்களுக்கு வானம்னா தெரியுமா நேர பாக்கல நாங்கள் அது சும்மா வேற யாரையும் அவங்க எங்களுக்கு சரபத்தனை காய்ச்சிருக்காங்கண்ணா நாங்கள் ஒதுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையா எங்களுக்கு என்ன இருக்கு அவங்க சொல்லுவாங்களோ இல்ல நம்பலாது அந்த கதையில வேண்டாம் கதைக்க வேண்டாம்
வணக்கம் புண்ணியாண்டி அண்ணா. ஓ வணக்கம் வணக்கம். யார் சஜித்? ஆமா ஐயா. ஓகே. ஆமாம். என்ன ஒருக்கா ப்ளீஸ் தமிழ் மகள் ஓம் இந்த விட அந்த சத்தத்தை இருக்கா இதா செய்யுங்கப்பா ப்ளீஸ். காலத்து அதான் எனக்கும் புரியல, என்ன கேட்கலாம் என்னத்த செய்யறது? அது கொஞ்சம் இதா இருக்கு, நான் கேட்க எனக்கும் ஒரு டென்ஷனா இருக்கு கேட்க. இல்லை அது 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 ஒரு சத்தம் அது ஃபுல்லாக இதாக இருக்கு, காதுக்குள்ள கேட்கிறா கிடாது. நர்வஸ் ஆகி கதைக்கிறேன். அது அவருக்கு கோவம் வந்தா அப்படி கதைப்பார். இல்லை அது பரவாயில்ல. இப்போ இந்த காதுக்குள்ள சத்தம் கேட்க கஷ்டமாயிடும். காருக்குள்ள கதைக்கிறானு சத்தம். இல்லை இல்லை சும்மா சும்மா கதைக்கும் அப்படிதான் இருக்கிறது. ஓ ஓ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஆத்திரத்தில் நிற்கிறேன்னா தெரியுது. ஓகே. இது பரவாயில்ல, இப்போ கற்று கதைக்கிற பரவாயில்ல. ஆனால் வணக்கம். ஆமா பாப்போம். கேப்டனோ அது சுடலை என்று வந்திருக்கேன். வணக்கம். இந்த கேப்டன் சுடலை என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் போலாங்கடாக்க ஒரு கதைக்கு சொல்லுங்க. இருக்க வணக்கம். நான் எதிர்பார்க்கலாம்னு இருக்கேன். பாப்போம். ம் ஆள் மீட் போட்டுருக்கேன். வணக்கம். நான் தான் மியூட் பண்ணேன், சத்தம் பெறுதுண்டு. வணக்கம். மியூட் எடுத்து போட்டு கதைங்க சுடலை. ரஞ்சன் ரஞ்சன் அதான் அதான் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கோ. கொஞ்சம் பாருங்க தமிழ் பாக்ஸ், நீங்களே ஏன் அவசரப்படுறீங்க? வணக்கம் சுடலை. எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 22 ஃபாலோவர்ஸ். ஓகே, அதை கிளச்சி விடுங்க. வந்தா கதைக்கு விடுங்க, இல்லையா அப்புறம் என்னதுங்க. ஓகே, நீங்க கதைங்க வேற கதைங்க. என்ன பார்த்தாச்சா? ஜெனுவினான ஆளுண்டா திரும்ப 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 ஆக்கிடாது ஒரு பிரச்சனை ஆக்கிடும். என்ன மாதிரி தமிழ் சொன்னாண்டா பிஸியா இருக்கா வேலை? எங்க ஆளே காணல. அந்த வீடியோவை நிசாக்கு அனுப்பினான். ரசி அனுப்பின வீடியோவை நிசா பார்த்துருக்கோம். ஓகே ஓகே. சொல்லுங்க, என்ன மழையா வெயிலா? நான் என்ன சொல்ல இன்னொரு இங்க சரியான வெயில், நெல் போட்டிருக்கு, மழை இல்லாம பெரிய கஷ்டமா இருக்கு. இல்ல இது முளைச்சிட்டா நெல்லு முளைச்சிட்டு இல்லாட்டி முளைக்காம மண்ணுக்கு கிடக்குது. இல்ல இல்ல நெல் முளைச்சிருச்சு, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 12-15 நாளா மழையே இல்ல. அதான் பயமா இருக்கு. எல்லா இடங்களும் அப்படிதான் இருக்கு. இல்ல இல்ல அது முழுவிடாம அப்படித்தான் சாமன். என்ன இது தெளிப்பண்ண அப்படி இருந்தா அங்க வவுனியாலே நாங்களும் ஒரு 7 ஏக்கரை தரைக்கு நெல்லை போட்டுட்டோம்னா அது ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு பயிரா கிடக்கு. அப்படி கிடக்கா நான் 22 நாளைக்கு மழை பெய்யாட்டிக்கும் காஞ்ச மாதிரி கிடக்கு நெல். ஆனா 22 நாள் வரை கிடக்கும் அந்த நெல். பிரச்சனை இல்லையா? 22 நாள் வரை நெல் சுருண்ட மாதிரியும் கிடக்கும். நீங்க நெல்லு தண்ணி அந்த காய் நிலத்தில இருந்து ஒரு 22 நாளைக்கு வரைக்கும் அந்த மண்ணோட கலந்து போய் கிடக்கும் நெல்லு. அதுக்கு பிறகு 24-25 நாட்டு போயிட்டுல அப்படியே சுருண்டும். அதுக்கிடையே மழை பெஞ்சிட்டா அந்த வார நெல்லுண்ட இது இருக்கல்லோ, ஸ்பீட் இருக்கல்லோ, அப்படி ஒரு நெல்லுமே முளைக்காது. அது இந்த வார அப்படி இந்த வார வரத்திற்கு தானே நெல்லு, அந்த ஸ்பீடுக்கு ஒரு நெல்லு முளைக்காது. என்னன்னு சொல்லி சொன்னா இதான் பெப்பால அரைக்க போறீங்களோ? அது கூட வீட்டு காணி குளத்துக்கிட்ட இருக்கு. இது வயலுக்கு கிணத்துக்கிட்ட இருக்கு. கிணறுலாம் பாய்ச்சக்கூடிய வசதிகள் இருக்கும். கிணறு இருக்கு, பெரிய கிணறு இருக்கு. அப்படின்னா இப்ப உங்களுக்கு நட்டம் இல்லையான்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் தரதான்னு சொல்லி சொன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா மெல்லமா தப்ப போட்டு சும்மா நினைச்சு மட்டும் விடலாம். பாத்தி மாதிரி கட்டி தண்ணி விட்டீங்கன்னா அது 2 கிணறு தண்ணி போனாலும் தண்ணி நிரம்பாது. சும்மா நினைச்சு விடலாம். எப்படின்னு சொல்லி சொன்னா வக்கடைய ஃபுல்லா இது வெட்டி போட்டு அந்த 2 வயல்வெளிக்கு மேல ஒரு சின்ன ஒரு 2 இன்ச்சில 3 இன்ச்சில
மண்ணை வச்சு அணைச்சு போட்டு நீங்கள் தண்ணி திறந்து விட்டீங்கன்னா எல்லா இடங்களிலும் நம்ம வயல் நனைஞ்சு ஒரு வயலா மாறி மாறி போகும். அதுதான் நினைக்கிறது. அப்படி நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நாளே பாதுகாக்கலாம். ஓகே. உங்களுக்கு 7 மணி நேரம் செய்யுங்க. எத்தனை வயல் 3 ஏக்கர். கால் எல்லாம் போடுறாங்க? 3 ஏக்கரோ? ஆமா ஆமா எத்தனை ஏக்கர்னா? 3 ஏக்கர் 3 ஏக்கர். ஓ 3 ஏக்கர்ண்டா எப்படி என்ன செய்ய போறீங்க? கஷ்டம். அதுதான் யோசனை. அதுக்கிட்ட மழை வருமாண்ணா? அதுக்கிட்ட மழை வரும். 8ஆம் தேதி 9 இந்த நாளைக்கு பருவம் இல்லோ, நாளைக்கு லீவ் இல்லோ, பருவம் இல்லோ. ஓ நாளைக்கு பருவமா? ஓ ஓ பருவம். அதுல இருந்து 2ஆம் நாத்துக்கு பிறகு மழை என்ன மாதிரி கதைச்சவிக்கணும். வடிவ தெரியல. பருவம் நாளைக்கண்டா வெள்ளி சனி ஞாயிறு மழை பெய்ய மாட்டோம். அதை கொஞ்சம் பாத்துக்கிறாங்க அப்ப. ஆனா நீங்க இப்ப அதான் பெரிய கஷ்டமா இருக்கு. நான் என்னண்டு ஆனா மார்னிங்ல நல்ல இது பனி பெய்யுது. ஆமா அந்த பனி ஈரத்தோட இருக்குமாண்ணா. அதான் 21 நாள்ல இருந்து 22 நாளைக்குன்னா நெல் அந்த நிலம் காஞ்சி 20, 21, 22 நாளைக்கு நிக்குமா அது நெல். அது நெல்ல ஒரு தன்மை ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு மழை ஒன்று பக்கண்டு பெஞ்சு விட்டோன்னா நீங்க என்ன செய்யணும்னா பசலை போட்டு விட்டீங்கன்னா சூப்பரா வருமாண்ணா பயிர். ஏன்னா அந்த காணாத கண்ட மாதிரி இல்ல இப்ப அந்த புல்லு மருந்து அடிக்கணுமா? என்னண்டு இல்ல இப்ப அந்த மழை வந்தோடனே புல்லு மருந்து அடிக்கணுமா? ஓ இப்ப அடிச்சு விட்டுறாங்க. இப்ப அடிச்சீங்கன்னா சரி. அதான் சா கிடந்தவன என்ன இதான பனியால விழுந்தவன மாடேறி மீச்ச மாதிரி இப்ப அடிச்சு விட்டீங்கன்னா சரி. இப்ப இல்ல மழை பெஞ்ச உடனே மழை பெஞ்சு நல்லா தண்ணி கொஞ்சம் நிலமெல்லாம் ஊர்னா அப்புறம் கொஞ்சம் பயிர் பச்சையா வருமല്ലോ. அதுக்கு பிறகு நீங்க புல்லு மருந்து அடிக்கணும். புல்லு மருந்து அடிச்சு போட்டு புல்லு மருந்து அடிச்சு போட்டு தான் பசலை போடணும் திருப்பி. உங்களுக்கு நினைக்க 7 மணி நேரம் 3-4 நாளையில நினைக்கலாம் தெளிவு பண்ண. இவ்வளவு இப்ப 3 ஏக்கர் தர நினைக்கணும் மட்டும் சொல்லி சொன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து கண்டினியூஸா பாட்டப்பம் போட்டீங்கன்னா இறக்கலாம். அதான் நானும் வரும் என்று பார்த்துட்டு இருக்கேன். வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வராது. அப்படியேதான் இருக்கு. கொஞ்சம் ஈரமா இருக்குன்னு சொல்லி சொன்னா விடுங்க. புதன் வேற சனி வெள்ளி சனி வேற பார்த்துட்டு நாங்களும் அங்க ஒரு 7-8 ஏக்கர் தர நாங்க அந்த இது போட்டது என்ன கொஞ்சம் குளத்துக்கு கீழே இருந்ததால குளம் இல்லாமல் அந்த மானாவாரி தரைன்னு சொல்லுவீங்க அதுல அந்த தரை. அப்ப அதுவும் எங்களுக்கும் கொஞ்சம் அப்படித்தான் கிடக்கு. ஒரு 7 ஏக்கர் கிட்ட மற்றது ஒரு 4-5 ஏக்கர் அது குளத்துக்கு கீழே இருக்கிறபடியே கொஞ்சம் ஈரழிப்பா கிடக்குது சலசலப்பா. அப்ப நாங்களும் அந்த 7 ஏக்கருக்கு ஆத்தாலதான் தண்ணி போட்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. பிறகு வார சனி வேற பார்த்துட்டு வைப்போம் பார்த்துருக்கிறோம். நாங்க இந்த பெரிய 9 இன்ச்சு பம்பு இருக்குல்ல, 9 இன்ச்சு பம்பு இந்த வாட்டர் பம்புல இது நைமாசல்ல கொடுக்குறது அதுதான் வச்சிருக்கோம். அதெல்லாம் இப்ப வைக்கிறது பிளான் பண்ணிருக்கு. வார சனிக்கிழமை இல்லையாண்டா ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறதாங்க. ஏன்டா போட்டதாரு அது நியாயமான விலை தெரியும். விதை நெல்லே 10,000 ரூபாய்க்கு இருக்கு. நாங்களும் 10,000 ரூபாய் தான் வாங்கினது. அப்ப நான் போட்டாச்சு. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாப்போம். வார சனி வேற பார்த்துட்டு பெஞ்சிட்டு அப்புறம் இல்லாம போயிருச்சு. வெயிலும் அகோர வெயில். அப்படியா? சரியான வெயில். பனி எவ்வளவுக்கு கொட்டுதோன்னா அவ்வளவுக்கு வெயில் அடிக்கும் மண்டைக்கு. பனியை வச்சுதான் கணக்கு போடுவாங்க. அந்த முன்னி வெயில் பக்கம் எப்படி வருது. அடுத்த நிஷா இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். நிஷாட கடைக்கு போயிருந்தா நல்ல கூட்டமாக்கா. நல்ல விஷயம். சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. நான் இருக்கும்போதே கிட்டத்தட்ட நிறைய பார்சல் தான் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. நல்ல கூட்டம். பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. இப்ப துவங்கியே நல்ல வளர்ச்சியாக்கா. சொல்லுங்க. ஒரு இதொன்று அனுப்பினார், ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்து. அது போன் ரிட்டர்ன் இருக்குது. ஓகே ஓகே. நேற்று ராத்திரி அனுப்பினா இரவு அனுப்பிங்க. என்ன செய்ய வேணும் அதுதான் சொல்லி ஆமாம் பார்க்குவேன்.
ஏன் இவங்களோட இதுகளை பிளாக் பண்ணி விடலாமே. ஆட் என்ன இவ்வளவு பிரச்சனை அலுப்பு தரவங்களோட டிக்டாக்கா நம்பர்களை அதை நான் சொல்லிட்டேன் விளங்க இல்லையா பிளாக் பண்ண இல்லையாண்டு வரும். இது நம்பரையா டெலிஃபோன் நம்பரையே நான் பிளாக் பண்றது இல்ல 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 இந்த இதை கீழே எழுதி கொண்டிருக்கிறாள் அணுகுண்டா. இல்லை 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 நான் சொன்னது இது டெலிஃபோன் நம்பரை தான் சொல்றேன். அவங்க உங்களுக்கு இதுகளில் வாட்ஸ்அப் அது இதுகளில் அப்படியே பிளாக் பண்ணி விடலாம் தானே பிரச்சனை வர அப்படியே. ஆ சவுண்ட் பாக்ஸ் என்ன நான் ஆக்ட நம்பரும் பிளாக் பண்ண இல்ல. முந்தி பயணிக்க பழைய ஆகல்ட்ட நம்பர்ல இருந்து கிடக்க அப்படியே தான் ஒரு டைம் பிளாக் பண்ண இல்ல. இல்லை போட்டோல அனுப்பி கொண்டிருக்கீங்க. இப்போ ஜெகண்ட குரலுக்கு ஒரு வெரி குட். இப்போ நல்லா இருக்கு. அவர் கார் உடைக்கலான்னா அந்த சத்தம் பெறுது. கார் சத்தத்தை விட இதுவும் சேர்ந்து கத்தி சத்தமா கதைக்குது. இது ஓகே. இது ஆனால் அதை கேட்கிறாங்க அதெல்லாம் திருப்பண்ண ஜிபேல முடிஞ்சதா? ஜிபேல என்ன முடியலைன்னா பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ இன்டீரியர் வேலைக்கு கொடுத்துருக்கேன். முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் ஒர்க் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரிக் ஒர்க் இருக்கு. ஓகே. டெக்கரேஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி லைட்டுகள் எல்லாம் ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணுறேன். வெளியில் லைட்டுகள் ஸோ அந்த வேலையில் இருக்கு. ஆறுதலாக பண்ணுறேன். இல்ல போடலாமா இந்த லைட்டுகள் எல்லாம் போடலாமா நீங்க? லைட்டுகளா? ஆமாம், பார் லைட்டுகள் பிடிச்ச லைட் அதில் இருக்கிற எல்லாமே எடுத்துட்டு நான் லேட்டஸ்ட் வாகனத்துக்குரிய இதுகள் தான் நான் போடுறேன். முதல்ல அப்படி தான் பண்ணி வச்சேன். இப்போ அந்த இதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அலௌட் இருக்கோ? அடுத்த அலௌட் இருக்கு. டெக்கரேஷன் ஒர்க்குகள் பண்ணலாமா அண்ணா? இப்போ வெளிநாட்டிலே பண்றாங்க தானே, பார் லைட்டுகள் எல்லாம் போடுறாங்க தானே. இல்லை இவங்களெல்லாம் ரூல்ஸ் கொண்டு வந்தவங்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா. என்னன்னா கிளீன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கால வந்து அது வெளி டெக்கரேஷன் தானே. அதான் அந்த இதுகளை வந்து லைட். நான் அதுகளெல்லாம் இது பண்ணல, டிஸ்டர்ப் இல்லாம தான் நான் பண்றேன். இன்றைக்கு ஒரு இது ஒன்று பார்த்துக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு எலக்ட்ரிக் பேட்டரி கார் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சீப்பா 47 lakhs 47 லட்சம் ரூபாயிலேருந்து இருக்குதாமண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சைனீஸில். கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஓடும் ஒரு ரீசார்ஜ் பண்ணா. ஆமாம். என்னன்னா 50 லட்சம் கொண்டு போய் 50 lakhs. 50 lakhs. ஸோ நாங்கள் செகண்ட்ஸாக எடுக்கிறத விட இது பரவாயில்லைண்ணா. 250 கிலோமீட்டர் வருது. ஸோ அப்போ அது நல்லமன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டீல். கார் தானேண்ணா. ஆனால் நல்லா இருக்கு. நல்ல எல்லா லக்ஸரி கார் மாதிரி தான் இருக்கு. இப்போ 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 ஆல்டோ கார் ஆல்டோ கார் இப்போ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 35 lakhs மேலே வருதுண்ணா ஆல்டோ கார். ஸோ இப்போ 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ உங்களுக்கு பெட்ரோல் ஆகும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் யூஸ் கார் பார்த்தீங்கன்னா 35 lakhs வரும்.
3 லிட்டர் 7-8 லிட்டர் வரும். ஜி 7 லிட்டர். ஓ 8 லிட்டர் கிட்ட வரும். 8-3-24 கிட்டத்தட்ட 2400 வருதுன்னா 100 கிலோமீட்டர் இருக்கு. என்னண்ணா என்னண்ணா எவ்வளவு வேலை இது பெட்ரோல்? கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 15-16 தானே வரும். என்ன கதைக்கிறீங்க சுகமே? விலகு இருக்கிறாங்க 3 லிட்டர் 8 லிட்டர் 8 8 லிட்டர் வேணுமையா? ஆமாமா நார்மல் காருக்கு வேணும். பெட்ரோல் காருக்கு 8 லிட்டர். இப்ப BMW வந்தா 10-12 லிட்டர். நார்மலா 7 ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் மாறி சொல்லிட்டேன். நார்மலா 7 லிட்டர் அல்லது 8 லிட்டர் வேணும். ஓ ஓகே ஓகே. இல்ல இந்த ஹைபிரிட் எல்லாம் ஒரு 3-4 லிட்டர் வேணும் மேக்ஸிமம் 100. ஓ இல்ல ஓ எங்கேயும் அப்படித்தான். இப்ப ஹைபிரிட்னா ஒரு ஓ மேக்ஸிமம் ஒரு 3-4 அப்ப லிட்டர். கிட்டத்தட்ட 2400 ரூபா ஓ 2000 ரூபாய் வாங்கிங்களேன். ஆனா பேட்டரி காரன்னா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். சார்ஜ் போட என்ன? எல்லா இடத்தையும் சார்ஜ் போட இடாது. ஓமண்ணா இப்ப என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மாங்குளத்திலேருந்து முல்லைத்தீவுக்கு அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. ஓ அப்ப டெய்லி 2000 ரூபா மினிமம் 2000 ரூபான்னு வாங்கிங்களேன். மாசத்துக்கு 20 நாள் போட்டாலே கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் பெட்ரோலுக்கு வந்துருது. ஓ பெட்ரோலுக்கு மட்டும் 40,000 ரூபாய் செலவாகுது. இது நான் இப்போ பேட்டரி கார் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5,000 தான் எனக்கு செலவாக போகுது. ஓ வீட்டே சார்ஜ் போட்டு பேட்டரி கார் எடுத்தா ஆமாம் ஆமாம் ஜெஃப்னாவுக்கு வந்து போகலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்குண்ணா. வெயிட்டா இருக்கு வாகனம். எல்லா ஆப்ஷனும் இருக்கு. வெயிட்டா இருக்கு வாகனம். அதாவது ஆல்டோ காரை விட பெருசுண்ணா. பேட்டரி கார்களுக்கு பேட்டரி பெருசுதான். இல்ல கார் வெயிட்டா இருந்ததுன்னா ஆல்டோ காரை விட பெருசு. காற்று மொழியில் போடலாம். வெயிட் இல்லைன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ். அதை விட இன்ஜின் வாகனோட ஓடணும். ஆமா ஆமா. ஆனா இது பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன், நல்லா இருக்கு ரிவ்யூ. ஓகே. அடுத்து ஓடி பார்த்துட்டு விருப்பம் உண்டா? ஆனா சைனாண்டபடியா ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும்னு தெரியாது. அதான் பிரச்சனை. இல்ல பேட்டரி தான் மட்டும் பிரச்சனை வருமா? அதை வாரண்டியோட எடுத்தீங்கன்னா ஓகே. ஓ அது வாரண்டி கொடுக்குறாங்க தானே. You are going to hear? பரவாயில்ல. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது. உங்க இருக்கிறாங்க உங்களுக்கு தானே தெரியும். ஓ நான் கண்கூடாக பார்க்குறோம் தானே. இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி வரையில இப்போ நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்போ முதல் நாங்கள் 45 லட்சம் 48 50 லட்சம் ரூபாண்டோம் அதை வாங்குறக்குரிய சக்தி இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, கெட்ட மனதோட இருக்கிறவனையும் நல்ல மனதாக்குற அளவுக்கு அரசாங்கம் போய்கொண்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. விவசாயத்தையும் கொஞ்சம் ஊக்குவிச்சாங்களா? அடுத்ததாக தான் அண்ணா நடக்கும். இல்லைண்ணா தொடங்கி நல்லா நிறைய விவசாயத்தை ஊக்குவிக்கிறேன் சஜிகுமார்னா அப்படியேண்டா. என்ன மார்க் என்னன்னா அந்த என்ன மார்க்கா இருக்குன்னா அந்த எலக்ட்ரிக் கார் என்ன மார்க்? என்ன காரணா? ஒரு நிமிஷம். எவ்வளோ 225 கிலோமீட்டராண்ணா? ஓ சரியான லோ பேட்டரி என்ன? இல்ல அதுக்கேற்ற மாதிரி தானே கார் இந்த பிரைஸ் 40 லட்சம் தானே. சரியான லோ பேட்டரி என்ன? 225 கிலோமீட்டர்னா நீங்கள் ஏசி எல்லாம் 225 கிலோமீட்டர் போட்டேன்னா ஏசி எல்லாம் போட்டேன். இங்கே நாங்கள் ஹீட்டர் இல்லை, ஏசி எதில் போட்டிங்கன்னா 225 தராது. 170 180 தான் தருமா? 250 சொல்லி சொல்லிட்டேன். இப்போ நோமலா டெஸ்ட்லாவே 5 இருந்தாங்க. இல்லைண்ணா அது வந்தேன்னா இது அந்த 38 கிலோ வாட்ஸ்ண்ணா பேட்டரி. இது இந்த முதல் மாடல் என்ன சின்ன இங்கே வருது வெளிநாடுகளுக்கு. சின்ன வந்து அந்த பிரைஸுக்கு ஓகே தானே. இந்த டெஸ்ட்லா இல்லைண்ணா இப்போ 220 கோடிக்கு போகுது. 40 தமிழ்னா 225 மைலண்டா கிட்டத்தட்ட 380 400 கிலோமீட்டர் கிட்ட வரும்.
இது 225 கிலோமீட்டர் பார்க்கல நாங்கள் மைலில் பார்த்தோம்னா 110 கிலோமீட்டர் தான் பெறும். 250 கிலோமீட்டர் 250 சொன்னால் கிட்டத்தட்ட 125 130 மைல் தான் பெறும்ண்ணா. அது வந்து சரியான லோ பேட்டரி இதுதான். இதுக்கு நீங்கள் பார்க்கலன்னா திருப்பினா இதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்குது. இது 38 கிலோ வேட்ஸ் இருக்கணும் பேட்டரி. அடுத்தது ஒன்று இருக்குது 78 இருக்குது. அது இதை அது இப்போ 40 அது 60க்கு பண்ணிங்கன்னாலும் அது சீப்பர், உங்களுக்கு கொஞ்சம் கூட வேலை செய்யும். இதுதான் அந்த இந்த இதுக்கு அடுத்த கெப்பாசிட்டி இதுன்ற அடுத்த கெப்பாசிட்டி பேட்டரியை பாருங்க. அது வந்து கொஞ்சம் கூட காசுண்டாலும் அது வந்து வேர்த்து உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஏசி எல்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு இறங்கிடுவாங்க. மற்ற ஏசி மற்ற நீங்க ஹைவேக்கு எல்லாம் உடையல பேட்டரி டக்குன்னு இறங்கும். 100 110 இப்ப அந்த பிரைஸ் கேட்ட மாதிரி 40 லட்சம் 250. ஓகே, இப்ப 1 கோடி ரூபாய்க்கு வேற எடுத்தாருண்டா கொஞ்சம் 40 அடுத்து இது 40 இப்போ அடுத்தது இது 38 கிலோ வேட்ஸ் மற்றது 78 வரைக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிலோ வரணும்னா அது இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 450 கிலோமீட்டர் வரும். அது கொஞ்சம் நீங்க மணியை போடையில அதை வேண்டினீங்கன்னா திருப்பி விற்கக்கூடியதா வரும். இதை வேண்டினீங்கன்னா இப்போ இந்த விற்க போய்க்கல கணக்கு லொஸ்டா வரும். அதோட அடுத்த இதுக்கு அடுத்த பேட்டரி கெப்பாசிட்டி பேட்டரியோட செக் பண்ணி போட்டு வேணுங்க. ப்ரைஸ் இதையும் கம்பேர் பண்ணி போட்டு வேணுங்கண்ணா. தேங்க்ஸ். இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா எனக்கு 100 கிலோமீட்டர் எனக்கு 100-150 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருந்தாலும் எனக்கு போதும் தான் பார்த்தேன். எனக்கு வெஹிக்கிள் இருக்குது. இல்லைண்ணா, என்ன பிரச்சனைடா எலக்ட்ரிக் காரில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. எலக்ட்ரிக் கார் அவங்க விற்கிறாங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் காருக்கு வந்து அந்த பேட்டரி இருக்குல்ல, பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து அது உங்களுக்கு அந்த காரின் பேட்டரியை வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 500 தடவை தான் சார்ஜ் பண்ணலாமாண்டா. நீங்கள் 5 நிமிஷம் சார்ஜில் போட்டேன்னா ஃபுல் சார்ஜில் போட்டேன்னா 500 தடவை சார்ஜுக்கு கூட பேட்டரி டெத்தாக போயிடும். அதுதான் எலக்ட்ரிக் கார். இப்போ நீங்கள் 100 மைல் ஓடி போட்டு திருப்பி ஒரு 20 மைல் ஓடி போட்டு இன்றைய கொண்டு திருப்பி சார்ஜில் போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்கள் அந்த சார்ஜிங் இதை கவுண்ட் பண்ணி கொண்டு வரும். அது வேற பேட்டரி டெத்தாக போயிடும். பேட்டரி மாற்ற போனால் காரின் முக்கால்வாசி காசு வரும். அதான் பிரச்சனை. பேட்டரிக்கு அதான் சிச்சுவேஷன். அந்த பேட்டரின்ற நீங்கள் வந்து எலக்ட்ரிக் காரில் நீங்கள் ஓடுறேன்னு சொன்னால் எலக்ட்ரிக் காரை ஃபுல்லாக ஓடிட்டு கிட்டத்தட்ட 20-30 மைல் வரைக்கும் கொண்டு ஃபுல் சார்ஜில் போட்டு ஓடினீங்கன்னா 3 நாளைக்கு ஓடிட்டு திருப்பி போட்டிங்கன்னா உங்கள் காரின் இது வந்து இப்போ அந்த பேட்டரியின் வாழ்க்கை தரம் வந்து கூடும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சார்ஜில் போட்டு போட்டிங்கன்னா லைஃப் டைம் கூடும். ஒவ்வொரு நாளும் போட்டிங்கன்னா நீங்கள் 365 நாள் போட்டிங்கன்னா 10 வருஷத்தில் போட்டிங்கன்னா பேட்டரி டெத் ஆயிடும். 750 நாளில் பேட்டரி டெத் ஆயிடும். அவன் தர்ற கரண்டி 20 வருஷம் கரண்டி தருவான். அதுக்குள்ளே டெத்தாக போயிடும் பேட்டரி. அதான் இந்த எலக்ட்ரிக் காரில் உள்ள பிரச்சனைங்க. எலக்ட்ரிக் காரின் பேட்டரி டஸ்லர்லாம் பெரிய பேட்டரி. என்ன டஸ்லர்ன்ற இதெல்லாம் பெரிய பேட்டரி. இவன் சைனீஸ் தெரியும் தானே, சைனா கம்பெனிகள் தெரியும் தானே, ப்ரைஸுக்கு எந்த மாதிரி அடிச்சு போட்டு இறக்கி விட்ருவான் பிடிச்சேன்னு. செக் கொஞ்சம் நீங்கள் அதில் கொஞ்சம் அதில் டக்குன்னு அவசரப்படாமல் கொஞ்சம் அதில் போய் அவன் செல்லரோடையும் போய் டிஸ்கஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸி. என்ன உங்களுக்கு விற்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்ட் எக்ஸ்சேஞ்சுன்னா நீங்கள் இதை கொடுத்து போட்டு இன்னொன்று மாற்றுறதுக்கும் பெருமதியாக இருக்கும். எந்த காருக்கும் பேட்டரி போயிருச்சு, ஹைபிரிட் பேட்டரி போயிருச்சு. அது என்ன விலைன்னு அதுவும் ஹைபிரிட்டும் கூட தான் பேட்டரி. ஆனால் நீங்கள் ஹைபிரிட் போனாலும் உங்களுக்கு பெட்ரோல் இருக்குது தானே. பெட்ரோலில் தான் ஓடி ஹைபிரிட் போனாலும் உங்களுக்கு பெட்ரோலில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தானே. நீங்கள் 30 முன்னாடி ஒரு பிரச்சனை வராதோண்ணா. இல்லை, நார்மலாக வேறானா நீங்கள் 20 கிலோமீட்டருக்கு மேல் ஸ்பீடுக்கு மேலே ஓடினீங்கன்னா அது ஹைபிரிட்டில் ஓடாது, பெட்ரோல்லே ஓடிக்கிட்டு இருக்கும். 20 கிலோமீட்டர் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்யாது. ஏபிஎஸ் எல்லாம் வேலை செய்யாதான். இல்லை, ஏபிஎஸ் எல்லாம் வேலை செய்யாதன்னு சொன்னவங்க. ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்லோ, சரி அப்படி வேலை செய்யாமல் இருக்கா? அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிதான் சொன்னவங்க. இல்லை, பிரேக் சிஸ்டத்துக்குள்ளே ஏபிஎஸ் கடைசி வரையும் வேலை செய்யாமல் இருக்காங்கன்னா ஏபிஎஸ் வந்து பிரேக் சிஸ்டம் இல்லை. அதுக்கும் பேட்டரிக்கும் கட்டாயம் சம்பந்தம் இருக்குமெண்ணா. இல்லையா கார் விட மாட்டாங்க. இல்லை, ஏபிஎஸ் நான் சொல்றது அந்த இல்லை அந்த பலூன் டைம் சம்பந்தம். ஏபிஎஸ் பிரேக் கூட சிஸ்டப்பட்டது கட்டாயம். அதில் பிரேக்குக்கும் பேட்டரிக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த செகண்ட் ஹேண்ட் பேட்டரி எடுக்கல தானே? செகண்ட் ஹேண்ட் தெரியல. அது நான் போய் ஒரு விசாரிக்கணும். நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months ஓடிட்டு இருக்கிறேன். அது வேற பயமா இருக்கு.
ஓமனக்கா சரியான விலை எக்ஸ்பென்சிவ் விலைக்கண்டில இதுக்கான டைம் எடுத்து போகணும். இப்போ சைனா எல்லாம் இதில் கொண்டு வந்துட்டாங்களே என்ன, இப்போ கார் எல்லாம் வந்து எலக்ட்ரிக் கார் எல்லாம் வந்து நீங்களே போய் அதில் நின்று போட்டு பேட்டரியை காட்டி உடனே பேட்டரி மாற்றி கொண்டு போகிறாங்களே என்ன, சார்ஜ் பண்ணுறாமல். இந்த கீழ் பேட்டரி அப்படி ஆட்டோமேட்டிக்காக கலண்டு மற்ற பேட்டரி கொடி விடும் என்ன, அந்த அதுக்கு அவங்க அந்த கம்பெனி எல்லாது கொண்டு வராங்களா அதில். இப்போ தஸ்லர்னா நீங்கள் தஸ்லரில் போனீங்கன்னு சொன்னால் இப்போ 3 வருஷத்துக்கு அப்படி காரை வந்தீங்கன்னா சார்ஜ் பண்ணதில்லை, அப்படியே கொண்டே விட்டு போட்டு போயிடும். அதுக்கெல்லாம் சேர்த்து மாதம் காசு எடுக்கிறாங்களாக்கும். இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. நின்று வெயிட் பண்ணி சார்ஜரில் போடாங்க. மற்ற நீங்கள் அந்த சார்ஜர் இரவில் போட்டிங்கன்னா வீட்டில் போடலாம் தானே, வீட்டு சார்ஜரில். வீட்டு நார்மல் ஃப்ளக்கில் இல்லை, நீங்கள் அதுக்கு ஒரு புறமான இதோண்டு அடிக்கணும். அவங்க தருவாங்க அந்த கேபிளோட ஒரு சார்ஜர் ஒன்று, அது கூட பேட்ஸ் போட்டு அதில் போட்டிங்கன்னா 6 மணி நேரம் அப்படி இலகுற நம்பரில் ஃபுல்லாக பேட்டரியும் அது 80. நான் முந்தைய ஒரு கார் ரெண்டுக்கு எடுத்து வச்சுருந்தேன், 4 மாதம் எலக்ட்ரிக் கார். அதெல்லாம் எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் காரில் நீங்கள் பேட்டரி ஒரு 5-10க்கு குறைஞ்சாலும் நீங்கள் சார்ஜில் கொண்டே போட்டிங்கன்னா இங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் என்னத்துலேயும் ஒரு 40 மினிட்ஸில் 35 to 40 மினிட்ஸில் அடிக்கும் 80% பேட்டரி. பேருந்து அந்த 80லேருந்து 95 வாரத்துக்கு 1.5 மணி நேரம் பிடிக்கும்ண்ணா. 10-15% வாரது, மிச்சம் 18% வாரத்துக்கு 1.5 மணி நேரம் பிடிக்கும்ண்ணா. இந்த பேட்டரி வறுமை பேட்டரி எம்டியாக இருந்தோடனே ஃபுல் பவரில் சார்ஜ் பண்ணுது 80 மட்டும். இப்போ இந்த பேட்டரி ஃபுல் ஆகினோடனே 80 ஆகினோடனே இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் கொண்டிருக்கோம்னா ஒன்று இது மலமலண்டு அடிக்கும். 5, 10, 15, 20, 20 பக்கம்னு போகும். ஒரு 35 நிமிஷத்தில் வரும் என்ன 80%. எங்கே போட்டாலும் பெரிய பவர் ஸ்டேஷனில் போட்டிங்கன்னா அடிக்கும். இப்போ என்ன அந்த பேட்டரி வெடிச்சிருமெண்ட் ஆகுமாக்கு இப்போ எந்த மெதுமாக தான் சார்ஜ் பண்ணுவேன். எங்களுக்கெல்லாம் தந்தோம். நான் எடுத்தது 2022ஆம் ஆண்டு ஒன்று புதுசு எடுத்த நான் ரெண்டுக்கு. அது அவன் 285 மைல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஹைவேலேயும் ஹீட்டிங் ஏர் கண்டிஷன் போட்டிங்கன்னா 220, 230 தான் தரும். ஒரு 60-70 மைல் ஓடினேன். இந்த மெசடாஸ் ஓகே. இப்போ நான் கேட்குறது இப்போ செகண்ட்ஸ் எடுக்கிறது நல்லா பண்ணிக்கிறீங்களா, இப்போ இதை எடுக்கிறது நல்லா பண்ணிக்கிறீங்களா? இல்லை, செகண்டை விட இது நீங்கள் எலக்ட்ரிக் கார் எடுக்கிறது ஓகே. எலக்ட்ரிக் காரில் என்ன மெயின்டெனன்ஸ் இல்லையா? எலக்ட்ரிக் காருக்கு உங்களுக்கு ஆயில் மாற்றுறது இல்லை, ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் காருக்காக பிரேக்கும் டயரும் தான். எலக்ட்ரிக் காரண்ட இன்ஜினை போய் திறந்து வருங்க, இங்கே தண்ணி இறைக்கிற மிஷின் மாதிரி தான் இருக்கு முன்னு. அதில் தான் இன்ஜின். மெயின்டெனன்ஸ் இல்லையா? அதுக்காக பேட்டரியும் சரியா, நீங்கள் பேட்டரியும் அது எலக்ட்ரிக் காருக்கு வந்து பேட்டரி தான் மெயின் சாமான். மற்றபடி உங்களுக்கு பிரேக் பேடும் பிரேக் டிஸ்க்கும் டயரும் தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ். மற்றபடி நீங்கள் சார்ஜை போட்டு விட ஒன்றியா. மற்றபடி அது பிரச்சனை கொடுக்காது எலக்ட்ரிக் கார். ஆனால் இங்கே சில இடங்களில் சில எலக்ட்ரிக் கார் தண்டவாரில் ஃபயர் பண்ணியிருக்கேன், தண்டவாரில் எரிஞ்சிருக்கு. டெஸ்லர் மெசடாஸ் வீட்டோ 9 சீட்டர் வேன் எரிஞ்சிருக்கு தண்டவாரில், புதுசு பிராண்ட் நியூ 25 இயர்ஸ் 25ஆம் ஆண்டு. என்னண்டு பெருசா உங்களுக்கு அப்ப இன்டர்நெட் ஏதோ குழப்பிட்டு எங்களுக்கு ஒன்றுதான் காட்டுது. கொஞ்சம் திரி பண்ண நீங்க கொஞ்சம் வாங்க எல்லார்கிட்ட கொஞ்சம் விற்கிறவன்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிரயோசனப்படும். அதான் நேராக இன்றைக்கு தான் நான் பார்த்தேன். ஒரு ஃப்ரெண்டோட அனுப்பியிருந்தவர். ஏன்னா ஒரு கொழும்பு தான் போகணும், இங்கே இல்லை கிளம்புல தான் இருக்குது. டெஸ்ட் டிரைவ் புக் பண்ண டிசைட் பண்ண போகிறோம். இங்கே டெஸ்ட் டிரைவை புக் பண்ணி போட்டு ஓடி பார்த்து நீங்க நிக்கிற மாதிரி இல்லையா? கார் சரியான வெயிட் இல்லையா? அப்படியா? பின்னுக்கு மட்டும்தான் கார் வெயிட் என்ன, பேட்டரி முன்னுக்கு சும்மா தூக்கும். முன்னுக்கு ஒரு 25 கிலோ மாவாய்க்குல மண் அள்ளி போட்டு போச்சு. ஆனா இங்க கொண்டா சீட் கார் இருக்காங்க. 2004ஆம் ஆண்டு கொண்டா சீட் பழைய கார்கள் இருக்கிற சின்ன கார்கள். இது இந்த சீசன்ல மண்ணாடி வைப்பாங்கன்னா இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உப்பு பக்கெட் எடுத்து புள்ள வைக்கலாம். என்னோட வெயிட்டு காரணம் காரண்ட வெயிட் இல்லைன்னா சின்ன தூக்கி அறிஞ்சு பாருங்க ரோட்ல உடைக்கு.
காத்து சினிமா அடிக்கிறதுல தூக்கி வச்சு உடுப்பு பேக்கே தான் வைக்கிறேன் தங்க இழுக்கு வளர்க்காம அந்த அனுபவம் என்னன்னு சொல்லிச்சுன்னா நான் வச்சேன் அதனால சொல்றேன் நம்ம அந்த ஸ்டாண்ட்ல கொண்டாசு வீக் 2004 தான் வச்சிருந்தோம் பின்னால 3 பேக்கெட் உப்பு பேக்கெட் வச்சிருந்தோம் 25 ஏதாண்டு கேக்குறான் அங்க போய் பார்ப்போம். அப்ப வருது ஒரே இதா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்கு. போட்டு முதல் யூஸ் எடுக்கணும் பார்த்தேன், இன்றைக்கு இப்படி ஒன்று வந்துச்சு. முதல் யூஸ் எடுக்கிறான்றது யோசிச்சு இருந்தது. மேனுவல் தான் சர்ச் பண்ணி தான் இவ ஆட்டோ என்ன மாதிரியான பேட்டரி தான் முக்கியம். பேட்டரி அதை பற்றி தான் இப்போ காய்ச்சி வந்து அதை பற்றி தான் இப்போ காய்ச்சிட்டு இருந்தோம். நல்லா ஸ்டைலிஷா இருக்கண்ணா. அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குன்னு எவ்வளவு காலம் அது எப்படி ரன் பண்ணி இருக்கு அதை கட்டி போட்டிருப்பாங்கல்ல நீங்க. அது இப்போ தெரியல, நான் இன்றைக்கு தான் பார்த்தேன். இதான் நான் ஒன்று நான் சர்ச் பண்ணுவேன். நாளைக்கு தான் அது ஃபுல்லாக சர்ச் பண்ண போகிறேன். பேட்டரி 10 லட்சம் ரூபா. பேட்டரி 10 லட்சம் ரூபா. 10 லட்சமா? 10 லட்சம் ரூபா பெரிய காசு. அதானே எவ்வளவு காலம் பாதிக்க மாட்டோம் இருக்குல்ல. பேட்டரி கார் கடைசி வந்து இதுல எடுத்துறாங்க. இந்த பேட்டரி கார் நீங்க செகண்ட் ஹேண்டா எடுத்துறாங்க. பேட்டரி கார் செகண்ட் எடுக்க மாட்டேன். செகண்ட் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா பேட்டரி தான் மாத்தணும். செகண்ட் ஹேண்ட் எடுத்துறாங்க, எடுத்தா பேட்டரியில புது பிராண்ட் எடுங்க, இல்லாட்டி மெட்ட கார் செகண்ட் ஹேண்ட். எத்தனை வருஷம் வாரண்டி பேட்டரிக்கு? தெரியல, நான் இதுதான் அதெல்லாம் சர்ச் பண்ணணும். எங்க பெரியப்பா அந்த டெஸ்லாக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க பேட்டரி வாரண்டி. 3 வருஷம் கொடுத்துருப்பாங்க. இல்லையா எத்தனை மைலேஜ் கண்டு கொடுத்துருப்பாங்க? என்னன்னா 1,50,000 கிலோமீட்டரும் மைலேஜும், அப்படி இல்லையா 3 இயர்ஸ் வாரண்டிக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது ஓகே தானே. 1,50,000 மட்டும் வந்தா ஓகே தான். கிலோமீட்டர் கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரும் இது 3 இயர்ஸுக்கு வாரண்டி, பேட்டரி வாரண்டி தந்தவங்க. அவரோட கேட்க 70 மைலேஜ் கொடுத்திருக்காங்க. ஆமா. அது என்னப்பா அந்த இது டெஸ்ட்ல வாங்கினா எனக்கு ஏன்னு வரையா ஒரு நாள் ஓடுனா அதுக்கப்புறம் எனக்கு ஓட இருப்பேன். அது இல்லை சும்மா ஏறி குந்தி இருக்க காத்து மாதிரி கிடைக்கும். இது என்ஜின் பைக்ல போல அவர் சூத்தா நல்லா இருக்கு தெரியும். கியரை பிடிக்க நாம ஈரை காட்டிக்க அது நல்லா இருக்கும். அது வேறி இருக்கு சும்மா அங்க காத்துல ஒரு மாதிரி கிடைக்கும். அதோட இப்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா வீலும் இல்ல தானே அவ்வளவு காத்துக்கிட்டு போச்சுன்னா நிக்கணும் டோயிங். அது ஒரு ஊத்தாவாளி வேலையை வந்து எக்ஸ்ட்ரா வீல் இல்ல கூடுதலா இல்ல இந்த கார் இந்த இதுக்கு இந்த என்ஜின் வெஹிக்கிள்களுக்கு இருக்கு அவங்களுக்கு சொன்னா பேட்டரி கார்கள் கொண்டு இது வைக்கிறான் இல்லையா பின்னால மாத்தம் புது மாடல் கார்களுக்கு வேற இல்ல. உண்மையாவா? இல்ல எந்த ஹைபிரிட் காருக்கும் இல்ல பேட்டரி இல்ல. உண்மையாவா? அப்படி வைக்க வர்றாங்களே தெரியல. நான் அதை வைக்க மாட்டேன் கேட்டேன். இந்த வாகனம் கடவுள் செய்யல ஒரு பெரிய பாடு டெஸ்ட்லாவில போய்க்குள்ள நடுக்காத்துக்குள்ள டயர் பிடிந்து போச்சு. அப்புறம் என்ன நின்றாதான் டோயிங்காம வேற உண்டே முக்காம 2 மணத்தியான அப்புறம் வந்து ஏற்றி கொண்டே கொடுத்து திருப்பி அவங்களோட ஷோரூம்ல இருந்து இது எடுத்து போட்டு 4-5 மணத்தியா இது ஒரு இது இருந்திருந்தா பக்கம் நானே ஜக்கடிச்சு போட்டு டயரை மாத்த உண்டு. பின்னால இருந்தா பெரிய 12 சைஸ் எனக்கு எனக்கு தெரியாது. அதான் பொறுத்தேன் நான் போய் பெரியப்பா தங்கத்துல அவங்க இருக்க கீழே கிடக்கு கதைச்சு டெஸ்ட்லாக் இல்ல இப்படி சொன்னாலும் சிரிப்பாங்க. பெட்ரோல் அடிக்க போன மாதிரி சில டெஸ்லா கொண்டு போய் என்ன புள்ளியாண்டினா ஓமன் சொல்லி நான் புது மாடலுக்கு அப்படிதான் சொல்றாரு. அவனுக்கு நான் இப்ப நான் எடுத்த 2024 இருக்கும் எனக்கு இருக்கு.
என்ன 2015 அதுக்குமே இல்லை. வைப்பரம் இல்லையாம் கண்ணம்மா சொல்ற பின் கண்ணாடிக்கு வைப்பரம் இல்லையாம் இப்போ வர மாடலுக்கு. இந்த நெல்லை மூட்டை அடிக்கடி ஏறுது அங்குது. காலையில நீங்க போட்டத வேற யாருக்கும் போட்டுட்டீங்களோ தெரியல வரட்டும். அதுக்கா சொல்லுங்க, எனக்கு திருப்பி போட சொல்லி நான் அதை அவங்களுக்கு அனுப்புறேன்னு பார்த்தோம். ஓகே சொல்லுங்க, அனுப்ப சொல்லி. ஆமா எதில் அனுப்பினான்னு தெரியல. என்ன வாட்ஸ்அப்ல அனுப்புவார் உங்களுக்கு. அதுக்கு பார்த்தேன் நான் கைட்லயே. சரி பாப்போம், கேட்டு பாப்போம். ஓகே ஓகே, நான் சாட்சியில போட போறேன், நீங்க சொல்லிவிடுங்க. ஓகே என்ன சுதாண்ணா இந்த மௌன விரதமோ? ஆள் அமைதியா இருக்குது, பொட்டிக்கிட்டி மாறிட்டுதோ? சொல்றீங்களோ தாரீங்கள் இல்லக்கா. நேற்று கொஞ்சம் நான் சொன்னா நேற்று ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னண்டா நேற்று ஒரு விஷயம் சொன்னேனாக்கா. அது நடக்குதா? பிரச்சனை போய் கொண்டிருக்கோம். நீங்க பெட்டிய தந்தீங்கன்னு சொன்னா நான் அதை விட்டுட்டு வந்துருவேன். பெட்டிய தாரீங்களே இல்லையே. என்னண்டு உங்களோட போன் வந்து வெளியில நிக்குது. கேட்கல, மெல்லமா கேட்குது. அக்கா அந்த வேற ஒரு ஆள் பேட்டரி செய்யக்கூடிய சர்வீஸ் சென்டர் கல்லியங்காட்டில் இருக்கான். எந்த இடம் அக்கா? வானம் முன்னதான் சொல்றேன், கல்லியங்காட்டுல இருக்கு போட்டிருந்தாரு. அண்ணா பேட்டரி செய்யறதுக்குன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த கசன் வந்து அதில் செய்யறாருன்னா நீங்க சொன்னா லைப்ரரிக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குது, அவர்கிட்ட போய் பரம்பரை பேட்டரி தான் செய்து கொண்டிருக்கீங்கன்னா அதுல போய் கேளுங்க. அவங்க செய்த அது ஹைபிரிட் பேட்டரியா? ஆமாண்ணா, அவங்களுக்கு இல்ல இதுவும் தெரியுமா? இல்ல ஷூரா ஹைபிரிட் பேட்டரி செய்வாங்களா அவங்க? ஆமாண்ணா செய்வேணும்ண்ணா. காந்தன் சொல்லி அதுல கடை வச்சிருக்கிறார். அவன் வந்து காந்தன் தெரியும் தெரியுமா? காந்தன் நீங்க சொல்றது இங்க 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 நோர்தர்ன் ஹாஸ்பிட்டல் கிட்ட? இல்ல இல்ல, நான் சொல்றேன் சுண்ணா லைப்ரரிக்கு முன்னு எதிர்பக்கம். சுண்ணா லைப்ரரிக்கு அதே எதிர்பக்கம் என்று சொன்னா சுண்ணா லைப்ரரிக்கு முன்னு தானே பாலம். திரும்ப நீங்க மல்லா பக்கம் அந்த கேகஸ் ரோட்ல தெல்லிப்பள்ளா பக்கம் போய்க்குன்னா 100 மீட்டருக்கு அங்கால ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா அவையிட்ட போய் கேளுங்கன்னா அவங்களுக்கு செய்து தருவாங்க. ஹைபிரிட் பேட்டரியா? கடை பேர் என்ன? அதே கடை பேர் வைக்கல அதுக்கு என்ன அவை இந்த நவம் பட்டி கடை தான் வச்சிருக்கிறேன். அவை இந்த அப்பா அந்த பேர் என்ன அது அவங்க அந்த பரம்பரை பேட்டரி தான். அப்ப நீங்க சொல்றது ஹைபிரிட் பேட்டரி பண்ண மாட்டாங்கன்னா நார்மல் பேட்டரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைபிரிட் பேட்டரி பண்றதுக்கு அதுக்கான ஸ்பெஷல் ஈக்விப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் நினைக்கிறேன். அப்படியே விசாரிச்சு பாருங்க வந்து லைக் பண்ணாங்க. ஹைபிரிட் பேட்டரிய கார்ல இருந்து எடுத்தாலே ஃபுல்லா இதாயிரும். இல்ல ஏன்னு சொன்னா அவங்க பேட்டரியில வந்து எக்ஸ்பர்ட். அது ஓகே, நீங்க சொல்றது சரியானா ஹைபிரிட் பேட்டரியா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு ஸ்பெஷல் ஈக்விப்மெண்ட்ஸ் வேணும். இதுக்கு நீங்க அவைட்ட போய் ஒரு சொல்யூஷன் வந்து கேட்டு பாருங்களேன். அது ஒண்ணு நடக்க போறது தானே. இன்னும் கொண்டு போட்டுக்கிறாரு. ஓகே ஓகே, கல்லியங்காட்டு குளத்துக்கு பக்கத்துல இன்னொரு பட்டி கடை. எனி ஏசி மெக்கானிக். ஆனா நான் எனக்கு சரியான பத்தி விஷயங்கள் சரியான. ஆனா அவங்க கொஞ்சம் நல்ல இதாக இந்த கசன்காரன் நான் சொல்லலன்னா அவங்களும் அந்த பட்டியை கொடுத்தீங்கன்னா பிடிச்ச மேய்ச்சா எல்லாம் செய்து விடுவாங்க. நல்ல பட்டி தான் நமக்கு ஆகும். இல்லை நான் போய் பாக்குறேன். எழுதி வைங்க. நீங்க சொல்றது நார்மல் பேட்டியா இல்ல ஹைபிரிட் பேட்டியா? ஹைபிரிட் பேட்டின்றது ஃபுல்லா வேற சாமான். இல்ல அதுதான் எனக்கு அதோட விளக்கம் எனக்கு தெரியல. சும்மா போய் கேட்டு பாருங்க. மற்றபடி பற்றி சம்பந்தமா நடக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கு தானே இல்லையோ? இல்ல இல்ல அது விளங்கி இருக்குமா? நான் செய்யற அளவுக்கு தெரியாது. அதுதான் அது எனக்கு தெரியும். 100% எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கொஞ்சம் டெக்னாலஜியா வளர்த்துக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. நான் தெரியாத ஒரு நாளும் தெரிய மட்டும் சொல்ல மாட்டேன்.
இதைத்தான் நானும் சொல்றேன், எனக்கும் தெரியாத கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அவ சொல்லிதான் தானே ஐடியா தெரியும். அவைகிட்ட போனீங்கன்னா அப்புறம் அவை சொல்லிதான் தானே இது இந்த இடத்துல செய்யலாம், நல்ல இடம் இருக்குன்னு அவைக்கு தெரியும் தானே. நாங்கள் ஒரு தொழில் ஒன்று செய்ய வைக்கணும்னா அது சம்பந்தமான அந்த டீலிங்கள் வரும் இல்லை ஆட்களுக்கு. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அந்த ஒரு நாங்கள் ஒரு துறையில இருக்கா அந்த தொழில் சம்பந்தமா எங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியாடியும் அவைக்கு தெரியும் என்ன இடத்துல நீங்க போனீங்கன்னா சரியா செய்வீங்கன்னு சொல்லிவிடுங்க. வேற இடம் காட்டுவீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரணும். அவைக்கு தெரியாட்டி அதை சொல்லினா இந்த வேலைக்கு இப்பதான் சரியான ஆக்கணும்னு சொல்லிடுவேன். அதை சொல்ல வரணும். ஆஸ்பத்திரிக்கு இவன் ஆரியாவளத்துக்கு அந்த இந்த லேடிஸ் போற அந்த சந்தியில இருக்கும். ஓகே அது அது ஹாஸ்பிட்டல் கிட்ட காந்தண்ட சர்வீஸ் சென்டர். ஆமாம், அதனால என்ன தெரியும்னா வீட்டை சும்மா போய் கேட்டு அதான் நான் அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். கடை பேர் நாளைக்கு போய் பாக்குறேன் பாருங்க. அதுல அவைக்கு நோமலா தெரியும்ல, என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும் தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டா வேற சொல்யூஷன் சொல்லி நொதன் கிட்ட காந்தன் அது அவரை எனக்கு தெரியும். இல்ல நான் சொல்லுவேன்னா சுண்ணா சொல்லுவேன். இல்ல கீழே எழுதி ஓகே. இல்ல இப்ப இவர் கீழே போட்டுக்கிறார் நொதன் கிட்ட காந்தன் அவரை தெரியும் எனக்கு. ஏன்னு சொன்னாங்கன்னா அந்த மெக்கானிக்கல் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருக்கு நம்ம. இப்ப பேட்டரி விஷயத்துல என்ன இப்ப கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆக கொஞ்சம் எக்ஸ்பர்ட். நான் இங்க கொண்டு போனேன் ட்ரிங் ஆட்டோமொபைல், ஜெஃப்னா ஆட்டோமொபைல் மறந்துடா மாட்டேன். ஓ அதுதான் ஜெஃப்னால கொஞ்சம் பெரிய இது சர்வீஸ் சென்டர். அங்க கொண்டு போனா அவங்க செக் பண்ணிட்டு அவங்களோட கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. உரும்ரா ரோட்ல இருக்காதோ? ஓ அதான் மெர்னாமடம் அந்த உரும்ராய் ரோட் அந்த அந்த ரயில் ட்ராக் ஏறி இறங்கினோட பெரிய சென்டர் அதான். ஓ ஓ அங்கதான் காட்டி அங்கதான் நான் அவங்க செக் பண்ணிட்டு பண்ண முடியாதுன்றாங்க. என்ன செய்தா பேட்டரி அவங்கள்ட்ட என்ன செய்த பேட்டரி என்ன பிரச்சனை? பேட்டரி அந்த ஏபிஎஸ் அந்த ஒரு லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப கேட்டதுக்கு பேட்டரி போயிருச்சுட்டாங்க. எந்த பேட்டரி? பேட்டரி மாத்தணும் பண்ணிட்டாங்க. ஹைபிரிட் ஏபிஎஸ்க்கு பேட்டரி இப்ப கதைச்சதான் இப்ப கதைச்ச பேஷனருக்கு அந்த பேட்டரி போட்டு காய்ச்சல் நிக்கிறோம் மாத்துறது காய்ச்சல் நிக்கிறோம். அதுக்கு என்ன நான் பேட்டரி போவேன் பேட்டரிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி போயிச்சுட்டா டைனமோ இதெல்லாம் இல்லை காட்டணும். அவங்க சொன்னது பேட்டரி தான். ஏபிஎஸ் அந்த லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிடுது. ஏபிஎஸ் வந்தா ஏபிஎஸ் வந்து பிரேக் சிஸ்டம். அதானா அதான் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அப்ப நான் கேட்டதுக்கு இல்ல இது எவ்வளவு நீங்க எத்தனாம் ஆண்டு காரணம்? 2015. நீங்க பிரேக் பேட் மாத்தி எவ்வளவு ஆகும்? பிரேக் பேடெல்லாம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாத்துறேன். உங்களுக்கு பிரேக் பேட் தேஞ்சிண்டா உங்களுக்கு காட்டுமா நேரா டேஷ்போர்ட்ல? ஓ காட்டும். அது காட்டுனதா? சென்சார்களுக்கு பிரச்சனையும் தெரியாது. இது சென்சார் பிரச்சனை எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? பிரேக் சென்சார் அண்ணா ஏபிஎஸ்க்கும் ஏபிஎஸ்க்கும் பேட்டரிக்கும் சம்பந்தம் இல்லையா? அது வந்து என்ன சொல்றேன்டா இப்ப அந்த இது வந்த பிறகு அந்த ரெண்டு அந்த பேட்டரி இது இன்ஜினுக்கு போற இது ஒன்று காட்டும். அப்புறம் ஸ்லோவா போகும்போது பேட்டரிக்கு போற மாதிரி ஒரு இது காட்டும். பேட்டரிக்கு போறது வேலை செய்யல. இல்ல அது வந்து ஒரு நிமிஷம் ரவி அண்ணா அன்றைக்கு எனக்கு கார்ல ஒரு பிரச்சனை வந்தது இல்லோ. நீங்க அந்த கியர் இது பிரச்சனை அது என்ன நடந்தது கேட்கணும் தான் வந்தேன்.
அது வந்தேன்னா எனக்கு மெக்கானிக்கல் சம்பந்தமா என்ன தெரியாது. அப்ப நான் கொண்டு முன்னால் ஓடு கொடுத்துருங்க. அதே மெக்கானிக் வந்து சொன்னார், எலி ஏதோ கொண்டே விட்டுட்டு போடாது, உங்களுக்கு அதுதான் பிரச்சனை சொல்லி போட்டார். அப்ப இருந்துட்டு விட்டுட்டார். அப்ப பகல் கூப்பிட்டு ஆளை பார்க்க அப்ப அவைக்கு கொஞ்சம் சிஸ்டம் தெரியுதுன்னா என்ன சொன்னா, சும்மா ஒன்றும் இல்லை, அங்க ஏதோ ஒரு நட்டு ஏதோ லூஸ் ஆயிட்டு எனக்கு அது வரையா தெரியல. சிம்பிளா ஒரு 5 நிமிஷத்துல சொன்னாரு, இனி போட்டு பாருங்க, அதை போட்டு பார்க்க அப்படியே இருக்கு. நான் இன்றைக்கு உங்களோட காய்ச்சி அப்புறம் தான் எனக்கு இது ஒரு அனுபவம் ஒன்று இருந்தேன். நான் இங்கே இந்த சுவிஸுக்கு போய்க்கல, என்கிட்ட ஒரு மெர்சிடஸ் கிளாஸ் 140 இருந்தது. சுவிஸுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு விரைக்கில் கியர் விட மாட்டேன். உங்களுக்கு நடந்த பிரச்சனை தான். நான் அங்கே கொண்டே ஒரு தமிழ் கராஜில் கேட்டேன். அவர் சொன்னார் கியர் பாக்ஸ் போயிட்டேன். ஆனால் கார் நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டு இழுத்தா ஓடுது, பிக்கப் பண்ணுது. இப்போ இந்த தம்பியும் வந்தவன் என்னோட சுவிஸில் ஒரு 12-13 வருஷத்துமா அவன் கொஞ்சம் மெக்கானிக்கும் படிச்சுதான் கொஞ்சம் நான் கொண்டு போவேன் கார் என்று நான் கொண்டுட்டேன். பரிசு காரை கொண்டு வந்துட்டு பக்கத்தில் ஒரு கராஜ் காரன் இருந்தான், ரெனோ கம்பெனி. அவன்கிட்ட போய் கேட்டேன், இப்படி கியர் விடுது இல்லையான்னு சொன்னான். அதுக்கு மேலே நான் மெசராசில் கொண்டே கேட்க மெசராஸ் சொல்லிட்டேன், நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டேன். அப்போ கம்பெனி தான் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வான்னு சொன்னான். இவன் ரெனோ கம்பெனியில் காட்டேன்னா அந்த கியர் முன்னுக்கு இருக்குல்ல, அந்த கியர் அதுக்குள்ள என்ன ஒரு 3 இன்ச்சஸ்ல ஒரு வெள்ளை பிளாஸ்டிக் ஒன்று இருக்கு. அது ஒரு பக்கம் பள்ளம், ஒரு கரண்டி மாதிரி. என்ன ஒரு பக்கம் மேல பள்ளம் கீழே பள்ளம், மற்ற அது அந்த கொழுவி இருக்கு லிவரை புஷ் பண்றதுக்கு. சரி, அது என்ன நடந்தா அது எனக்கு வெடிச்சிட்டு சில நேரம் கியர் விழுது, சில நேரம் விழுது இல்லை. அவன் பார்த்துட்டு சொன்னா, நீங்க வேற இது உடைச்சிருக்கண்டு பிடிங்கி போட்டு தந்தான், இதை போய் பண்ணிடலாண்டா 9 யூரோன்னா. அதை கொண்டு கொடுக்க அவன் திருப்பி இதால போட்டு அமர்த்தி விட்டான், கியர் சிம்பிளா விழுதுன்னு. இதுதான் எனக்கு நடந்தேன். அவர் ஏதோ ஒன்று செய்தாருன்னு சொல்லிவிட்ட சொன்னார், எனக்கு தெரியும் எல்லாம், நீங்க இப்ப போடுங்கன்னு சொன்னார். நான் போட்டேன், கியர் விழுந்து. ஓகே, அதுதான் நான் பேர் தான் யோசிச்சுன்னா, நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு மறந்துட்டு அந்த எனக்கு இது நடந்தது, என் மெசராசுக்கு நடந்தது. அது மேலே என்ன மேலே ஒரு கை மாதிரி இருக்கு, அந்த பிளாஸ்டிக் மேலே ஒரு வட்டம் இருக்கு, அது மேலே கொடுக்குறது, மற்ற பக்கம் கீழே கொடுக்குறது. ஒன்றுமே செய்யணும், இப்போ ஏதோ ஒன்று விலத்தி இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் நார்மலா பேட்டரி பிரச்சனை த்ரீ பண்ண உங்களுக்கு பேட்டரி பிரச்சனைன்னு சொன்னா கார் பிக்கப் சாரி, அது ஏபிஎஸ் இல்ல ஏ என்ற ஒரு இதுதான் எரியுது மாறி மாறி. இல்ல அது என்ன சரி, இதா அந்த இதே ஸ்டார்டிங் மோட்டரா நீங்க நிப்பாட்டினோட ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேக்ல இந்த கார் எடுத்து அடிக்குமா? இல்ல நான் சொல்றது ஏன்றது ஆஃப்ல இருக்கு. ஏண்டு முதல் ஆன்ல இருந்தது, பச்சையா இருந்தது. இப்ப ஏன்றது ஆஃப் காட்டி ஒரு மஞ்சளா ஆன் ஆகி எரிஞ்சிட்டு பிளிங்க் ஆகி. உங்களோட கார் ஒரு நிமிஷம் திரும்ப உங்களோட கார் மாடல அந்த கார் மாடலே அடிச்சு கூகுள்ல அடிச்சு இப்படி இந்த லைட் இதை என்னன்னு சர்ச் பண்ணுங்க, அதுக்குள்ள வேற கனவே போட்டிருப்பாங்க. அதுலதான் இந்த இதுகள் போட்டிருந்தவங்க, பேட்டரி பிரச்சனை போட்டிருந்தவங்க, ஏபிஎஸ் பிரச்சனை போட்டிருந்தவங்க அதை அடிச்சு பார்த்தோம். அப்பதான் கொண்டே காரை இங்க கொண்டே காட்டினான் மருதா மடத்துல. அவங்க தான் சொன்னாங்க பேட்டரி பிரச்சனை. இல்ல அது ரவி, நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். எனக்கு பண்ண அந்த பேட்டரி எல்லாம் மாற்றி நான் இதான் பிறகு எனக்கு 2 லைட் எரிஞ்சது போட்ல. அப்ப அது இங்க சொல்றது பெலிசன் சொல்றது, எனக்கு அவங்க ஊர்ல என்ன சொல்றாங்க பெலிசன் சொல்றது, அப்ப சொல்லி அதை பெலிஸ்ல கிளியர் பண்ண. அப்ப இன்னொரு ஆளுக்கு நான் அடிச்சு கேட்டேன். அவர் சொன்னார், நீ ஒன்றும் தேவையில்லை, நீ இழுத்தோடு காரை இழுத்து ஓடி போட்டு ரேஸ் பண்ணி போட்டு காரை நிப்பாட்டு லைட் நிறுத்தணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சேர்ந்து லைட்டு தான் நிறுத்தினாங்க. காரை நீங்க இழுத்து ஓடுங்கன்னா இழுத்து ஓடி ரேஸ் பண்ணி ஓடி போட்டு நிப்பாட்டி போட்டு ஓன் பண்ணுங்க, இல்ல நிற்க மாட்டேன். எனக்கு நடந்தேன். எனக்கு இப்ப லைட் எல்லாம் எரிஞ்சாலே இப்போ ஒரு லைட்டும் எரியுது இல்லை. சில இதுகளுக்கு வேணும் இல்ல அதான் அந்த பேட்டரி மாத்திரபடியா தானே எனக்கு அந்த பிரச்சனை வந்தது. நான் நிறைய லைட் எல்லாம் மெரிய தொடங்கிது. நானும் பயந்து ஓடணும், ஸ்டீரிங் எல்லாம் காட்டுது, அந்த சர்க்கியூர் அதெல்லாம் காட்டுது. சரி என்று போட்டு இன்னொரு ஆளை காட்டுச்சு. அவர் சொன்னார், இப்படி தான் எனக்கும் பாருங்க, நீ பெலஸ் போட்டு அதில் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீ கார் நல்லா இழுத்து ரேஸ் பண்ணி இழுத்து ஓடுது. அதுவும் சொன்னார் ஃபர்ஸ்ட் இழுத்து ஓடுச்சு. வர அது என்ன நான் நினைக்கிறேன் அந்த சுதானா அது நீங்க அதை போட்டு ஓட வலிக்கிட அது தானா அந்த கார் அந்த இது பண்ணுது நினைக்கிறேன், ரிசெட் பண்ணுது. இருக்கலாம் தானா ரிசெட் பண்ணுது. இல்லையா நீங்க அதுல ஒவ்வொன்றிலையும் போய் கிளியர் பண்ணி ரிசெட் பண்ணலாம். அவர் சொன்னா நீ ஃபர்ஸ்ட் கீரை போட்டு நல்லா இழுத்து ஓடி நல்லா ரேஸ் பண்ணி ஓடி போட்டு காரணி பட்டு திரும்ப ஓன் பண்ணு அப்படி செய்து பார்த்தோம்னா அப்புறம் ஒரு லைட் ஒரு ஆள் எழுதுறாரு திருப்பி பண்ண ஸ்டீரிங் கீழே அது நான் பண்ணி பார்த்துட்டேன். அப்ப அவரோட கான்டாக்ட் பண்ணுங்க. அவருக்கு ஒரு பட்டன் ஒன்று இருக்கு, அவருக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, அதனால நான் பண்ணி பார்த்துட்டேன்.
அனுபவப்பட்டிருப்பாரு அந்த இதே இல்ல அப்படி கண்டிப்பா செய்து பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லன்னா நீங்க எழுத்து ஓடி போட்டு நல்லா ரேஸ் பண்ணி ஓடுங்க. ரோட்ல ஓடல. இது ஃபர்ஸ்ட் கியர் இல்லையா, இது ஆட்டோ கியர். ஸ்போர்ட்ஸ் இருக்கு தானே, ஓட்டோல ஸ்போர்ட்ஸ் இருக்கு தானேண்ணா? இருக்கு தானே ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் போட்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டு எழுங்க. அது மெனுவல் மாதிரி தான் இழுத்து அதை போட்டு இழுத்தீங்கன்னா அது 1-2 மாறும் ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு. அப்ப பிக்கப் பண்ணுங்க கார். ஓகே, நீங்க ஓட்டோல நார்மலா இழுக்கிற மாதிரியே நீங்க ஸ்போர்ட்ஸ் மாடல்ல போட்டு தட்டி போட்டு இழுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 1 to 3 அது மாறும். ஆனா கொஞ்சம் இப்ப இவர் சொல்றாரு அப்ப பேட்டரி அந்த சொல்றாரு அப்ப பேட்டரி தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. இப்ப நீங்க அவரோட மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அவர் சொல்லுவாரு நடந்த அனுபவப்பட்டிருப்பாரு. அந்த இன்பாக்ஸ்க்குள்ள மெசேஜ் போட்டீங்கன்னா இப்ப சொல்றாரு பேட்டரி தான் பிரச்சனைன்னு. அப்ப பேட்டரி தான் பிரச்சனை சொல்றாரு. Yeah, it's a suddenly it's a police car, police motorbike. It's moving. சுவான் உங்க டே சோட்டா பண்ணிட்டீங்க. ஓபன் என்ட ஓகேண்ணா. ஓகேண்ணா. நான் புது பேட்டரி பண்ண வலிக்கிட்டு இன்னொரு ஆள் சொல்லி இதுல புது பேட்டரி பண்ண அது கொண்டே சார்ஜில் போட்டேன்னா 10 ரூபா கொடுத்துறான். இங்க 10 யூரோ கொடுத்தான். இப்ப கார் ஓகே. முந்தி சும்மா அந்த உங்களோட நேஷனல் டெண்டில் அந்த ஏர்போர்ட்டுக்கு இருக்கு போற இடம் இருக்கு. அதுல எக்கச்சக்கமான கேஸ் இருந்தது என்ன முந்தி. இப்ப இருக்குதானே அதுல மெக்கானிக் நிப்பாங்களே என்ன போனா அதுலயே வச்சு திருத்திச்சு. இப்ப என்ன கரவலாக்கெல்லாம் நிக்கிறாங்க. இந்த நேஷனல் டெண்ட் போர்த்தலா வெள்ளத்திலயும் இருக்குல்ல மெயின் கேஸ், அதுலயும் பட்ஜெட் திருத்துறவங்க. இப்ப எனக்கு நான் தமிழாக தான் பட்ஜெட். ஏன்னா எங்களுக்கு பார்சல் மட்டும் அப்புறம் நாங்களும் தான் மாறு சொல்லி விட்டு வந்தா இல்லாம படத்தோட வந்தது. அதுல இப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பண்ணி பாக்குறேன் நாளைக்கு. பண்ணி பாருங்க. ஸ்போர்ட்ஸ் மோட போட்டு என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? நோ அத எனக்கு அது தெரியாதுன்னா நான் சொன்னேன் மெனுவல சொன்னேன். நான் செய்தேன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இழுத்து ஓடினான். நல்ல ரேஸ் பண்ணி ஓடி போட்டேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஓடி இருப்பேன். அந்த ரேஸ் பண்ணல இப்போ காரம் போயிட்டு தானே ஓடி போட்டு சிறப்பா நிப்பாட்டி போட்டு ஓடுனா போட்ல ஒரு லைட் மீதி. ஓகே, ஓ அப்படி இல்லாட்டினா அந்த கம்ப்யூட்டர்ல அவங்க எங்கேயாவது கொஞ்சம் ஹைவேல தான் போகணும், கொஞ்சம் லாங் டிரைவ் தான் போகணும். அப்ப இல்ல நீங்க வெங்காயம் கிரவுண்ட் ரோல் அப்படியே அங்க போயிட்டோன்னா அப்படி செய்து வேறங்க. ஹைவேல போயிட்டு அது செய்யலாம். ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு நீங்க அந்த இடத்துக்கு இருக்க மாட்டீங்க. ஸ்போர்ட்ஸ் மோட்டருக்கு தட்டி போட்டு அதுல பாருங்க மைனஸ் பிளஸ் வந்து போடுவாங்க. கீழே கட்டினா மைனஸ், மேல கட்டினா பிளஸ், இல்லை மேல கட்டினா மைனஸ், கீழே கட்டினா பிளஸ் போடுவாங்க. என்ன சாம பருப்பு பருப்பு இப்ப நான் கேக்குதா? இல்ல அவ மீட் பண்ணிட்டு ஓகே. அப்படியாண்டி என்ன? ஆமா ஆமா கேக்குது. யார புளியான்னு கொஞ்சம் பேரத்தை கதைக்கலாம். நீங்க தமிழ் தானே சொன்னீங்களா கூட கதைக்கிறேன். நீங்க அதை விட குறைய கதைக்கிறீங்க. பிளஸ் நீங்க மைனஸ் மைனஸ்க்கு மைனஸ்ல போட்டாரு. என்ன தமிழ் பாக்ஸ் இந்த போனீங்களா சார் சந்திக்க? இல்ல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று அனுப்பினான், அது வாய்ச்சினீங்களா? நீங்க சொன்னீங்க. ஓகே ஓகே. சஜியண்ணா இருக்குங்களா? ஓகே. எனக்கு இப்ப ரெக்கார்டிங் கொண்டு வந்தது மயிலண்ட தளத்துல போய் ஆரோதான் கிளி கிளியாண்டு கிழிச்சு எழுதினான். நான் தான் எழுதினான். அது எழுதுறவங்க எல்லாத்துக்கும் நான் தான். நான் நினைக்கிறேன் பாம்பாடி காலத்துல இருந்தாலும் என்ன கொடுக்குறாங்க வந்து எழுதி இருக்கான் உள்ளூர் எனக்கு. அது நான் தான் எழுதினான். சொல்லப்படுது ஜெகனண்ணா போகவே இல்லை. இங்க இருக்கிறேன் போகக்கூடாது ஓடர் போட்டு இப்ப ரெக்கார்டிங் இருக்கிறாங்க கட் பண்ணி அவ்வளவு. அதே நான் தானா ஜெகனண்ணா? உங்களுக்கு எல்லாம் இரண்டு கண்ணுக்கு போகக்கூடாது நிசால இருந்து எல்லாரும் ஓடர் போட நான் போகவே இல்லை. ஒரு நினைக்கிறேன் ஜெகனண்ணா எவ்வளவு கேவலமாக எழுதினாங்களே. பாம்பாடி காலத்துல இருந்து நினைக்கிறேன்.
உண்மையா பாவம் மயிரண்ட மேனேஜி அந்த அக்கா அவ்வளவு கேவலமா எழுதுறாங்க. அதுதான் அது கூட அவ்வளவு கேவலமா அந்த மயிரண்ட மேனேஜியை போட்டு எழுதினாங்க. பாக்க எனக்கே கேவலமா இருக்காது பாக்க. ஜெகனண்ணா எழுதினா தானே அதுக்கு பதில் சொல்றேன். ஜெகனண்ணா இந்த தளத்துல இருந்து எங்கேயே போயில்லை. என்ன குடியாரன் மயிரண்ட தளம் திறந்தாலும் ஜெகனண்ணா தான். இது என்ன வேற ஏதோ உண்டு வெள்ளன வந்துச்சு என்ன ஓம் அந்த ரெட் ஹவுஸ் உண்டு அது திறந்தாலும் ஜெகனண்ணா தான். இன்றைக்கு என்ன காலத்துல யாரோ ஒரு தெளிவு நான் கீழே நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இதான் ரெக்கார்டிங் தானே வந்தது அதுக்கும் ஜெகனண்ணா தான். தம்பி என்ன வந்து நிக்கிறாங்க எதுவும் போகவும் இல்லை எழுதவும் இல்லையா சொல்லுங்க. எனக்கு அது சொல்ல வந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க. இல்ல அதுதான் சொன்னாங்கதான். இது வந்து நான் எதையும் செய்ய இல்லை செய்யாம நாங்க செய்தான்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் தானே நினைச்சோம் அவங்களோட எழுதுறது ஜெகனண்ணா நான் தானே எழுதுறேன். விடுங்க. ஆனா எந்த ஒரு சாரி நான் ஒண்ணு சொல்லி விட வரேன். ஆனா ஆரண்டாத இந்த பொம்பளைல எழுத்து கதைக்காங்க வாழகிட்டாங்க. நாங்கள் தளத்துல ஃபுல்லாவே சுதாரணா அங்க போனா நான் இங்க டென்ஷன் ஆகுது நான் போவதே இல்லை. அப்புறம் என்னதுக்கு டிகிரி எல்லாம் சொல்ல ஏன்னு சொன்னாங்க நாங்கள் இப்ப ஆம்பளையில் கதைக்கிறேன்னா அதாவது அது நினைச்சு எல்லாம் பாவம் அது கூடாது. அதுதான் சொல்றேன் மயிரண்ட மேனேஜி கோவிலமா அதுல மயிரண்ட மேனேஜி எழுதினது தெரியுமா? அந்த நினைக்கிறேன் பாம்பாட்டின்ற தளத்திலே நேரம் வந்து என்ன கொழுவ வைக்கிறேன் இவரோட எழுதுறாங்க. இவர் வருகான இவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இவருக்கு எடுத்து எல்லாம் ஜெகனண்ணா புராணம் சொல்லுவேன். நான் ஜெகனண்ணா அப்ப நான் செய்யாததுக்கு சும்மா நேரம் செய்ய ஜெகனண்ணா நான் என்ன நான் இவரே அடிப்பேன் ஒத்துக்கொள்றேன். இவரே நான் கிழிப்பேன் குடிகாரன்றதோட கேவலமா கிழிப்பேன். ஆனா அந்த மேசியை போட்டு கிழிக்க மாட்டேன். கிழிப்பேன் இவரை இப்பவும் சொல்றேன். இனி இல்லை என்ற அளவு கேவலமா கிழிப்பேன். ஆனா இவரை மேனேஜியை கிழிக்க அழகும் இல்லை நம்மளுக்கு அது என்ன சரி இவரை சொல்லியெல்லாம் செய்யறேன். இவரை கிழிப்பேன். இவர் தேவையில்லாம் கதைச்சிட்டு என்ன பற்றி அதுக்கு இவருக்கு தண்டனை நடக்கும். ஆனா அவர்கிட்ட மேனேஜியை கதைக்க மாட்டேன். சரி காணும் விடுங்க தமிழ் விடுங்க. இல்ல என்ன பத்தி இல்லைங்க கலவட்டுருக்கு நான் தான் கேட்கிறேன் சொல்லுவேன். இப்பதான் ரெக்கார்டிங் பார்த்தேன் நான் அந்த ரெக்கார்டிங். அவசியம் இல்லை. தம்பி அண்ணா கதைங்கோ. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் உள்ளங்களுக்கு நட்புள்ளங்களுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி என்ன நியூஸ் கொண்டு வந்தீங்கள்? ஜான் அறியேன் கராவரனே யாமறியும் சுடலைக்க வச்சு எரிச்சாங்க பாத்தீங்களா? அடுக்கி போட்டோம். அது பார்த்தேன். அது முதல் பிடிக்காது இப்ப இல்லையா? முதல் பிடிக்காது இருக்கிறோம் இந்த கஞ்சா. ஓ அது பாத்துறானோ அது பாத்துறானோ அந்த தக்காளி எல்லாம் போயிட்டோ. அது மேல புகையா போகுது. பிடிச்சிட்டாங்களாம். என்ன சொல்லுவாங்க அந்த பொம்பளை அந்த இது நடந்தது என்னன்னா அந்த பொம்பளை ஒன்று அந்த இந்த சங்குப்பட்டி இது கடலுக்கா போட்டது அதையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்களா? என்ன நடந்ததா? அது வந்து மூலகாராளோட தொடர்பாமண்ணா இவா ரெண்டுதான் எழுதி இருக்குது. இன்னும் போய் தெரியாம கதைய கூட நியூஸ்ல இருக்குது. மற்ற பொலிசும் போட்டு இருக்கு. இந்த படம் இது போட்டு இருக்கு. நியூஸ் போட்டு ஒரு வெள்ள வெள்ள இது நீங்க சொன்ன போல போட்டுருக்கு. சையா நான் பாத்துருக்கா போல வெள்ள என்ன அந்த வெள்ள வேன் என்ன வேன் தான் கார். நாங்களும் வந்து செய்யணும்னு சொன்னா நியூஸை பார்த்து நாங்களும் கதை கூட இருந்தா அது ஒரு பொம்பளையால் சேர்த்தது என்ன காரணம் தெரியும். நான் சும்மா இல்ல நியூஸை பார்த்த கதை இல்ல நான் சொல்றேன். அந்த பிடிச்சிட்டாங்க அந்த போலீஸ் இப்ப கொஞ்சம் இதா இருக்கிறாங்கன்றதுக்காக இப்ப இது கொஞ்சம் மூவிங் பண்றாங்கன்னு சொல்றோம்.
அதுக்கு தான் வழி மற்றபடி நாங்க கதைக்க கூடாது இல்ல சொல்றோம் அந்த கொஞ்சம் விதா அப்படி இது பண்ணி கொண்டுறாங்க. ஏன்னா அது வேற ஆக்களை இல்லை இது பண்ணினது இப்ப வந்து ஒரு பிடிச்சி அந்த பாமசில முதல் வேலை செய்த வேறையோ தான் முதல் பிடிச்சது. இப்படியெல்லாம் கொலை நடக்கும். முந்தின காலத்தை விட இப்பதான் பயமா இருக்கு. கணக்க பிரச்சனை இல்ல நகையில எதுவாக பிரச்சனை இல்லை. நகையிலையும் சொல்லுங்க களவு போகுது. இப்ப விலைதான காதில விலைய விடன்னா அந்த இப்ப அந்த போதையில கடுமையான நகல்கிட்ட காசு இல்ல ஒன்னும் வெளியானதுல களை எடுத்து கொண்டு வித்து போட குடிக்கிறோம் நடக்குது. என்ன தலைவர் சுத்தமா இருக்கு தலைவருக்கு இது போட்டு பேக்கெட்டு போட்டு காமிச்சுதான் வீட்டு இல்லாண்ட அவசர பேக்கெட்டு தான். நான் தான் வீட்டு பெருசா கதைப்பேன். நம்பிட்ட கொண்டு சொல்லு நம்பிட்ட கொண்டு சொல்லு நம்பிட்டோம். இன்னும் ஒரு கதை நான் இதுல வெள்ள ரவியன் அவர்கள் செய்துட்டு அந்த விவசாயத்துல நாங்க முன்னோர் கொண்டு வந்தா நல்ல சொல்லி கதைச்சினாங்க. அதுல என்ன வழியில சஜியன் நீங்க நினைக்கிறீங்கல்ல முன்னேற்றினா எங்களோட விவசாயிகள் கொஞ்சம் சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு கொஞ்சம் விவசாய மானியம் கொடுத்து அதை கொஞ்சம் முன்னேற்ற வழியை பார்க்கவும் அந்த உரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இது செய்யலாம். முதலாவது என்ன பொறுத்த வரைக்கும் முதலாவது இவங்க என்ன செய்யணும்டா செய்யணும்னா இந்த வெளிநாட்டுல இருந்து சாமான் இறக்குறத நிப்பாட்டும். இப்ப வெளிநாட்டுல இருந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு அதுல இருந்து இறக்குமதியை நிப்பாட்டும். ஏற்றுமதியை நாங்க நாட்டுல செஞ்சோம்னா பணம் கூடும். இறக்குமதியை செஞ்சோம்னா எங்கட உள்ளூர் உற்பத்தி ஆகண்ட இதெல்லாம் குறையும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் நல்ல உற்பத்தியை கூட்டுறா சரியன்னா எப்படி கொண்டு வரலாம்டா முதலாவது கவர்மெண்ட் என்ன செய்யணும்டா அந்த மானியங்களை கொடுத்து என்ன சொல்றாங்க அந்த பசலை இப்ப நோமலா இப்ப உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் தாராங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு 15,000 ரூபாய் காணாது. இந்த ஒரு அந்த பசலையே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் நாங்கள் 3 பசலை போடுறது காணாது. அப்ப கொஞ்சம் அதுல ஊக்குவிச்சு ஒரு 25,000 ரூபாய் பசலைக்கு காசை கொடுத்தோம். இல்லாட்டி பசலைய முதல் பசலை ஃப்ரீயா தானே கொடுத்ததானே ஏபிசியில அப்படி முதல் அந்த இது புத்தக துண்டு மற்ற அந்த இதுகள் எல்லாம் சின்ன சின்ன போமுகள் இருக்கு அந்த போமுண்ட காசுகள் எல்லாம் கட்டினா சரி அதுக்கு ஃப்ரீயா பசலை ஃப்ரீயா தான் கொடுக்குறது முதல் ஏபிசியில எங்களை சமநிலை சேவை நிலையத்துல என்ன நான் அங்க இதுல செய்ய அங்க இதுல குளத்துக்குள்ள இதுல இருக்கக்குள்ள நான் அதுல அமைப்பு இருந்தேன். நான் பெரிய இதுல இது கொஞ்சம் படிச்சேன்னுடைய அப்ப நான் அதுல இருந்தேன். அப்ப அங்க பசல எல்லாம் இதுதான் எடுக்கிறது என்ன ஏபிசியில போயிட்டா நாங்க 15 உரம் மானியமா தான் அந்த நாங்க காசு ஒன்றும் கட்டுறேன் 350 ரூபாயும் 250 ரூபா தான் ஒரு அந்த பசல் நாங்க கட்டணும். ஆனா இப்ப நான் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பசல் வாங்கி போட்டா ஒரு நெல்லு செய்யறேன்னாலும் சரி ஒரு தோட்டம் செய்யறேன்னாலும் சரிங்க இது செய்ய ஆசை வராது. சரி ஓகே இப்போ இப்படித்தான் இந்த விலையில வாங்கி எல்லாம் இது செஞ்சு சந்தையை கொண்டு போனா சந்தையில என்ன விலை விற்கிறாங்க? சந்தையில சொல்லி இல்லாத விலை தான் விற்கிறாங்க. சந்தையில என்னன்னா இலங்கையில இருந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில தான் கூடுதலா வேற இந்தியா பாகிஸ்தான் கிழங்கெல்லாம் வேற உருளைக்கிழங்கு வெங்காயம் அப்ப அதுவள் வந்துடுறாங்கன்னு உடனே உங்களோட இடத்துல பசலையில போட்டு மருந்துகளை இந்த விலைக்கு வாங்கி அடிச்சு கொண்டு போய் சந்தையை கொண்டு போய் சனம் அதை வாங்காதேன்னு சொல்லிட்டோம்னா விலை இறங்குற மார்க்கெட்ல இருக்கல ஆக்கள் எல்லாரும் விலை குறைஞ்சதான் வாங்குவீங்க. அப்ப எங்களோட உற்பத்தி அப்படியே அப்படி இருக்கும்ன்றதை விட அது பெருசா பிசினஸ் போகாது. அதோட என்ன சொல்றது அது இப்ப அந்த அது செய்யணும் ஒரு ஆசை இன்னொரு ஆளுக்கு வராது சொல்றது தெரியாது. அதாவது இப்ப ஒரு கொண்டு போய் ஒரு ஆசையா ஒரு சந்தையில மரக்கறிகள் அண்ணன் கொண்டு வாங்க பக்கம்னு சொல்லி போட்டு ஒரு சண்டையில வாங்கக்குள்ள நான் அடுத்த நாளும் செய்து இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சிருக்கலாம்னு சொல்லி இது நாய் போய் மாதிரி இங்க கொண்டு சந்தைக்க போட்டுட்டு பார்த்து கணிக்கணும் எடுப்பீங்களா 40 ரூபாய் கிடைப்பீங்களா 20 ரூபாய் கிடைப்பீங்களா 50 ரூபாய் கிடைப்பீங்கன்னு
வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த சந்தையை நாங்க விற்கல ஒரு கட்டத்துல இருக்கேக்குள்ள எங்களுக்கு அடுத்த வருஷம் நான் சரி போஞ்சிக்காவோ இங்க ஒன்று போஞ்சிக்காவோ பச்சை மிளகா வைக்கிறேன்டா அடுத்த முறை வைக்க எனக்கு மேனம் போடுது இது போன முறையும் செஞ்சு நான் சும்மா அவனுடைய சந்தையில கிடந்து தூங்கிட்டு நான் புறாக்கி வித்தது கை காசால கிடந்து நகையில கொண்டாடி வச்சு தான் வாசல மருந்து அடிச்சேன்னு சொல்லி அடுத்த முறை செய்யறவனுக்கு மனமே வராது செய்யறது. இதுக்கு இப்ப கவர்மெண்ட் என்ன ஒரே ஒரு வழி செய்யலாம் என்னன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி மானியத்தை கொஞ்சம் கூட கொடுத்து உற்பத்தியை செய்ய உற்பத்தி ஓகே நாட்டுல வந்துன்றதுன்னா பக்கண்டு இறக்குமதி எல்லாத்தையும் ஆமா இறக்குமதி நிப்பாட்டி போட்டு இதுல என்ன செய்யணும் என்றால் ஏற்றுமதி ஓகே சாமானங்கள் நாட்டுக்குள்ள எங்க நாட்டை உற்பத்தி செஞ்ச வெங்காயமோ உருளைக்கிழங்கோ கேரட்டோ பீட்ரூட்டோ எல்லாம் ஓகே கூடிட்டேன்னு சொல்லிச்சுன்னா இதுல என்ன செய்யணும்னா கவர்மெண்டாலேயே ஒரு ஒரு என்ன சொல்றாங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய வெளிநாடுகள் எல்லாம் இந்த சந்தைகளுக்கு எல்லாம் வேற இதாங்க எங்கட இந்த கட்டாரோ சவுதியில எல்லாம் பார்த்தா எங்கட வாழைப்பழம் இலங்கை வாழைப்பழம் எல்லாம் போயிருக்கேன் போய் அந்த இது கிடக்குது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டே கிடக்குது கட்டாரோ சவுதியில் யாரும் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க இலங்கை வாழைப்பழம் வந்து அப்படி என்ன செய்ய மாட்டோம் எங்கட கவர்மெண்ட் பெரிய பெரிய இதுகளோட எங்கட கவர்மெண்டாலேயே பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒரு பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கட நாடு பார்த்து கணிக்க பார்க்கணும். அதோட அந்த விவசாயம் செய்யறாங்க எண்ணிக்கை கூடும் விவசாயம் அழியாமல் அப்படியே தொடர்ந்து செய்யணும்னு ஆசையும் வரும் லாபம் வரும் எல்லாரும் ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழ வந்து நினைக்கிறது. இது எந்த கருத்து நீங்க என்ன சொல்றீங்க சஜ்ஜன நீங்க கூட கருத்துக்கணும். சரி சுதாரணா சொல்லுங்க உங்களோட கருத்து. ஒரு ஆள் தீவன் என்று சொல்கிறாள் வந்து நினைக்கிற கலைப்போம். தீவண்ணா நீங்க சொல்லுங்க. வணக்கம்ண்ணா. ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ தீபன். சுதாண்ணா கூட கருத்து சொல்லுங்க. சுதாண்ணா மீட் போட்டு அந்த பஞ்சாயத்து முடியல போல. புளியாண்டி அண்ணா நீங்க சுதா சொன்னமா நீங்கள் குமார் சொன்ன மாதிரி மானியம் கொடுத்து ஊக்குவிக்க வேணும். அதுதான் இந்த அதோட அந்த விலைகள் நிர்ணயிக்கிறது அது நியாயமா இருக்கு. அது இதையாத்தான் இருக்கணும் பாமரை தான் இருக்கணும் அவைகள் தான் விலைகள் இடத்தரகர் மாதிரி எல்லாம் கொண்டு போனா கஷ்டப்பட்டதுக்கு கஷ்டப்பட்ட விவசாயிக்கு அந்த கஷ்டமாண்டினா அவன் வீட்டுல ஒரு 4 கத்தரிக்கண்டு ஒரு மிளகாய் 2 தக்காளி வச்சு வளர்த்து கொண்டு வந்தா வீட்டு தேவைக்கே வந்துருங்க. அது ஒண்ணு கேட்டு பாருங்க. தண்ணி இல்லையாண்டினா இல்லாட்டி மண் சரி இல்லையாண்டினா கேட்டா எல்லாம் ஒழுங்கா இருக்க செய்யற பஞ்சி ஒரு 2 சாடிக்கு வைக்கலாம் 2 தக்காளி. அடுத்தது என்னன்னா எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா வெளியில போய் ஊர் பம்பு வளர்க்கலாம். அங்க தேவைத்தருக்கு என்ன வடிவா செய்யலாம். 2 தக்காளி சூப்பரா வரும். இங்க 3 மாதத்துக்கு எல்லாத்த விட்டு கத்தரியோ மரவள்ளியோ ஏதோ ஒன்று வச்சு இருக்கும். இப்ப எல்லாம் சீமெந்து தரையாகி போட்டு சுத்தர மாதிரிலையும் கட்டி போட்டு ஒன்று வைக்க இடம் இல்லை. கேட்டா சொல்றது இடம் இல்லை வைக்க. இல்லாட்டி மண் சரி இல்லையா இல்லாட்டி தண்ணி இல்லையா சீமெந்த இப்படி போட்டா இங்க நிலத்தடி நீர் கிளவும். அதான் காலைல மண்படாது. என்ன விவசாயம் செய்யறான் மண் வீடு
அப்ஸ்டேர்ஸ் டவுன்ஸ்டேர்ஸில் மேன் வீடு கட்டியிருக்கு. ஆ. அதோட இது சோலார் பேனல் வெளியில தான் ஒரு ஷெட் மாதிரி அடிச்சு ம். அதில் சோலார் பேனல் இருக்கு. ம். கீழே ஆடுகள் வளர்க்குறேன். அது ஆ. எங்க ஊர்ல இல்லை இந்தியா இந்தியால. பரநாள் ம். பரநாயில் இல்லை இல்ல வீடு மாதிரி நிலத்துல தான் ஆடு நிற்குது. ஓ. சோலார் பேனலுக்குன்னு ஒரு செட் அடிச்சு அதுக்குள்ள ஆடு அதுக்குள்ள ஆடு. ம். நல்ல ஐடியா இல்லை? ஓ நல்ல இது. அங்கே வயல்கள் குத்தகை எடுக்க இவ்வளோ வரும் ஊர்லயா? ஓ தெரியல எத்தனை சோமாருக்கு தான் தெரியும். சிவமாருக்கு தான் தெரியும். என்ன கேட்டீங்க? வயல் குத்தகை கிடக்குறேன். வயல் குத்தகைக்கு 40 ஏக்கர் 40. ஆமா ஒரு போகத்துக்கு. பூவத்துக்கு. ஆமா. அப்போ இது ஒரு பூவமெண்டா என்ன ஒரு 3 மாதம் 6 மாதம். ஆமா 6 மாதம். காலமும் சிறுபோகம் வந்து செய்யறாங்க. காலமும் சிறுபோகம் வந்து செய்யறாங்க. பெரும்போகம் தான் என்ன? பெரும்போகம் காலமும் தான் பெரும்போகம்னு சொல்றது. ஏன்னா அந்த மழை காலத்துல எல்லா தரையும் செய்யறதா தான் பெரும்போகம்ன்றது காலபோகம். 10ஆம் மாதத்துல இருந்து இந்த 4ஆம் மாதம் மட்டும். மற்ற சிறுபோகம் பண்றது 3ஆம் மாசத்துல இருந்து 7ஆம் மாசத்துக்கு நெல் விதைச்சு வெட்டி எடுத்துருது சிறுபோகம். இதுல சில இடங்கள் பெரிய குளங்கள்ல இடப்போகம் வந்து இருக்குது. இடப்போகம்ன்றது முன்னுக்கு எடுப்பாங்க. எப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆகல் முன்னுக்கு 10ஆம் மாசம் நெல் விதைச்சு தையக்கு பற்றி மாசு விதைச்சு பங்குனி சித்திரைக்கு திரும்ப வெட்டி இந்த வைகாசி திரும்ப போட்டு ஆணி ஆடியில விட்டுவாங்க. 3 போவோம். அதான் இடப்போகம். அப்படி வெட்டி பெரிய பெரிய குளங்கள் இருக்காக பிரிச்சு செய்வாங்க. அந்த தண்ணி கூட இருந்தா இடப்போரை பிரிச்சு ஒரு ஏக்கருக்கு 40 ஒரு ஏக்கருக்கு சொல்லுங்க. அப்போது கேட்டீங்க மேடம், நான் தலைமையில விட்டு விட்டு குளிச்சு விட்டு வர என்ன கேட்டீங்க? இல்ல நாங்க அந்த விவசாயத்துல இப்ப வேற அரசாங்கம் இந்த வழியில விவசாயத்தை முன்னேற்றி ஒரு நாட்டை உன்ன பலமே கொண்டு வர. இப்ப கொண்டு சட்டம் இப்படி கொண்டு வருது. அந்த மாதிரி சட்டங்கள்ல இருந்து அப்படி இந்த விவசாய மக்களும் இது செய்யாமல் பாதிக்காமல் இந்த வழியில கொண்டு வரலாம். உங்களோட கருத்து இதுல வந்தேன்னா என்னென்ன சொன்னா, இப்ப நான் 2-3 என்னன்னு சொல்றேன் வேண்ட மட்டத்துல இருந்து நாங்கள் பார்க்கணும்னா, அதே மாதிரி நாங்கள் அந்த என்னன்னு சொல்றது நுகர்வோர் விற்பனையாளர் அதையும் பார்க்கணும். நாங்கள் அது என்ன சொன்னா அதுல கொஞ்சம் கும்பிளிக்க இருக்கு. இவ வந்து என்ன சொன்னானே நல்ல விலைக்கு வருதுன்னு சொன்னோன்னா உடனே போய் ஆப்பிட்ட கொடுத்து விளங்குதா நான் சொல்றது? சொல்லுங்க. அவைன்னு சொன்னாங்க இப்ப ஒரு சந்தைப்படுத்தல் செய்ய இருக்கிறேன்னு. அப்ப அவை பார்ப்பினா எனக்கு நல்ல விலையை கொடுப்போம்னா அவை பார்ப்பினா வேண்டவர் என்ன பார்ப்பாரு, நான் நிறைய வாங்கணும்னு அவர் பார்ப்பாரு. அது சந்தைப்படுத்தல் என்ன கொஞ்சம் அதுல ஊர்ல அந்த சந்தைப்படுத்துறத ஊக்குவிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் தான் இப்ப ஊக்குவிக்கிறதுக்கு அதுக்கு என்ன இப்ப இந்த தமிழ்ல நாங்கள் ஒரு கருத்து வச்சு நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா மேக்சிமம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற இந்த மிரக்கல் வகைகளோ வெங்காயம் இந்த இதுவரை நாங்கள் நிப்பாட்டின பண்ணால் உள்ளூர்ல இருக்க உற்பத்தி கூடும், பாகனையும் கூடும். அதுன்றது அது சாத்தியப்படாது. ஏன்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ளேயே இப்ப கணக்கு முதலாளி மாதிரி நிக்கிறோம்னா அந்த வேண்டி விற்கிறார்கள், மற்றது வந்து ஏத்துறார்கள்,
அந்த ஓகே முதலாளித்துவம் வந்தோடனே கொஞ்சம் சரியாக செயற்படுது. மற்றது வந்து